Okay, so let's start a quick revision of what we saw earlier. பார்க்கலாமா? Chemistry என்னென்ன பார்த்தோம்? What is supercooled liquid? Glass is supercooled liquidக்கு ஒரு example தான் glass. Okay, what is supercooled liquid? நம்ம கிளாசிஃபிகேஷன்ல amorphous solid வந்து ரெண்டா பிரிக்கிறோம் இல்லையா, crystalline versus amorphous. Crystalline have a defined lattice, அந்த மாதிரி இல்லாம இருந்தா that is amorphous. Amorphous solids are known as supercooled liquids. ஓகேவா? சரி, அது பார்த்தோம். அப்புறம் வேற என்ன பார்த்தோம்? ஸோ டைப்ஸ் ஆஃப் இது பார்த்துட்டு then we went to structure of atom, right? Then we went into structure of atom. Okay. Protons எந்த எக்ஸ்பெரிமெண்ட் மூலமா கண்டுபிடிச்சாங்க? Through which experiment protons were discovered? Canol ray experiment. Okay, அதான் அந்த anode இது canol ray. Through cathode ray experiment electrons were discovered. Through canol ray experiment the protons were discovered. Okay வா? சரி. Okay, what are isobars? Same atomic number but different mass number. அது isotope. அது isotope. நான் isobar கேட்டேன். ஓகே, சேம் மாஸ் நம்பர் பட் டிஃபரெண்ட் அட்டாமிக் நம்பர். ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுங்க, அன்னைக்கு பார்த்தோமே. ஓகேவா? கால்சியம் ஆர்கன். ஓகே, ரெண்டுத்துக்குமே மாஸ் நம்பர் இஸ் 40 பட் அட்டாமிக் நம்பர் இஸ் 20 வர்சஸ் 18. ஓகேவா? ஸோ அதை அப்படியே கேட்டிருக்கான். கால்சியம் 20 அண்ட் ஆர்கன் 18 இஸ் அன் எக்ஸாம்பிள் ஆஃப் ஐசோடோப், ஐசோபார், சோன்சோ. ஓகேவா? சரி, அது பார்த்தோம். தென் ஆட்டமோட ஸ்ட்ரக்சர். ஆக்சுவலாக போன கிளாஸ் வராதவங்களுக்கு இன்னைக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஓகேவா? ஸோ போன கிளாஸ் இம்பார்ட்டன்ட். ஸோ ஆட்டமோட ஸ்ட்ரக்சர் குவிக் ரிவிஷன். ஸோ ஆட்டம், ஸோ சென்ட்ரல் என்ன இருக்கும்? ஓகே, நியூக்ளியஸ். ஓகே, ரூதர்ஃபோர்ட் மாடல் பார்த்தோம் இல்லையா? ஃபர்ஸ்ட் யார் மாடல்? ஃபர்ஸ்ட் ஒரு மாடல் பார்த்தோமே. வாட் இஸ் தட்? ஜான் டால்டன் மாடல், த ப்ளம் புடிங் மாடல் பார்த்தோம் இல்லையா? ப்ளஸ் அண்ட் மைனஸ் மாறி இருக்கும். ஓகே, அட்டாமிக் தியரி வாஸ் given by ஜான் டால்டன். ஓகே, in which he said atoms are indivisible. ஸோ அதை பார்த்தோம். தென் atom model, Rutherford model, the center has nucleus. The nucleus consists of the protons and neutrons surrounded by electrons. Okay, Rutherford என்ன சொன்னாரு? ஒரே ஒரு ஷெல்ல தான் சுத்திட்டு இருக்கு அப்படின்னாரு. பட் அப்படி இல்ல, it consists of different shells. யார் சொன்னது? Bohr's atomic model. ஓகேவா? ஸோ ஒரு ஷெல் கிடையாது, இன்ஸ்டெட் நிறைய ஷெல்ஸ் இருக்கும். ஓகே, KLMN அப்படின்ட்டு. ஸோ ஓகேவா? ஸோ பார்த்தோம்ல, ஒரு நியூக்ளியஸ், புரோட்டான், நியூட்ரான், அதை சுத்தி electrons are revolving in 4 shells. நிறைய இருக்கும். அதில் நம்ம இப்போ KLMN அப்படின்ட்டு. ஸோ இது ஃபர்ஸ்ட். ஓகே, these are known as shells or orbits இல்லையா? these are known as shells or orbits. அப்புறம் என்ன கண்டுபிடிக்கிறாங்க? இந்த ஒவ்வொன்றுத்துக்குள்ளேயும் there is something known as subshell. ஓகே, subshell or suborbit. ஓகே, என்ன இருக்கு? what are the 4 subshells? SPDF. ஓகே, எப்படி இருக்கும்? கேல S மட்டும் இருக்கும், எல்ல எஸ் இது ஓகே, எல் எம்ல இது 3 இருக்கும், என்ல இது 4 இருக்கும். ஓகேவா? ஸோ இது கேல மட்டும் இருக்கும் சப்ஷெல். ஓகே, தென் இந்த சப்ஷெல் எப்படி பிரிஞ்சிருக்கும்? ஆர்பிட்டால். ஓகே, ஸோ ஷெல், சப்ஷெல், இது ஆர்பிட், சப் ஆர்பிட், ஆர்பிட்டால். ஸோ எஸ்க்கு வந்து ஒரு ஆர்பிட்டால் தான், பிக்கு வந்து 3 ஆர்பிட்டால், டிக்கு 5 ஆர்பிட்டால், எஃப்க்கு 7 ஆர்பிட்டால். பார்த்தோம் இல்லையா? ரைட். ஓகே, ஒரு ஆர்பிட்டால்ல மேக்ஸிமம் எத்தனை எலக்ட்ரான்ஸ் இருக்கும்? 2 எலக்ட்ரான்ஸ் ஃபில் ஆகும். அப்படி அந்த எலக்ட்ரான் ஃபில் ஆகுறது எப்படி ஃபில் ஆகும்னு சொன்னேன்? ஃபர்ஸ்ட் 1 ஃபில் ஆயிட்டு அப்புறம் தான் 2 இது ஃபில் ஆகும். ஓகேவா? தென் மேக்ஸிமம் கெப்பாசிட்டி ஃபார் ஈச் சப்ஷெல் இஸ் ஐ மீன் நான் கேட்டது மேக்ஸிமம் கெப்பாசிட்டி ஃபார் ஈச் ஆர்பிட்டால்னு கேட்டா 2. ஃபார் ஈச் சப்ஷெல்னா 2n². சரி, ஒரு முடிவுக்கு வாங்க. n² 2, இதுல 2 + 6 10 14. ஆக்சுவலா நம்ம இதுக்கு எதுவும் ஃபார்முலாவே பார்க்கல எனக்கு தெரிஞ்சு. அதான் நான் யோசிக்கிறேன். we didn't see any formula for this. ஆர்பிட்டாலுக்கு எத்தனை எலக்ட்ரான்றதுக்கு நம்ம எதுவும் ஃபார்முலா பார்க்கல. ஓகேவா? ஸோ ஜஸ்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. 2ல எஸ்ல 2, பில
6, Dல 10, Fல 14. ஓகேவா? நம்ம ஒரு 3 ஃபார்முலா பார்த்தோம். என்ன ஃபார்முலா? n என்ன 3 என்ன ஃபார்முலா? n வந்து the principal quantum number, அந்த ஷெல்ல ரெப்ரசன்ட் பண்றது. n ஸ்கொயர்ன்றது that is ஒரு ஷெல்லுக்கும் எத்தனை ஆர்பிட்டால் இருக்கும். கரெக்ட். ஒரு ஷெல்லுக்கும் எத்தனை ஆர்பிட்டால் இருக்கும்ன்றது இஸ் ரெப்ரசன்டட் பை n ஸ்கொயர். ரைட்டா? இப்போ m ஷெல்லுக்கு எத்தனை ஆர்பிட்டால் இருக்கும்? எப்படி டக்குன்னு சொல்லலாம்? m க்கு வந்து n is equal to 3. அப்ப 3 ஸ்கொயர் இஸ் 9. அப்ப என்னென்ன ஆர்பிட்டால்? அதாவது ஒரு s, ரைட்டா, 3p, dல 5. ஸோ 5, 3, 1. ஸோ 9. ரைட்டா? நம்பர் ஆஃப் ஆர்பிட்டால் in each orbit is given by n square. ரைட்டா? The number of electrons in each orbit, major orbit, is given by 2n square. Okay, n square, 2n square. So be careful. Okay va? சரி, இதெல்லாம் பார்த்துட்டோமா? சரி. So we'll continue. அந்த previous class ஓட continuationாவே பார்ப்போம். லாஸ்ட் கிளாஸ் வராதவங்களுக்கு ஒரு 10 நிமிஷம் புரியாது ஹரிஷ். ஓகே, ஸோ சரி. ஸோ வில் சி. ஸோ இந்த எலக்ட்ரானை ரெப்ரசன்ட் பண்றதுக்கு, ஓகேவா, பாருங்க, இங்க நியூக்ளியஸ் இருக்கு, புரோட்டான்ஸ் இதை சுத்தி இருக்கு இல்லையா, KLMN இருக்கு இல்லையா. அப்ப இதுல தான் எலக்ட்ரான்ஸ் ஆர் ரிவால்விங். இதுக்குள்ள சப்ஷெல் இருக்கு, தட் இஸ் ஃபைன். ஸோ இந்த எலக்ட்ரான் ஒவ்வொன்றுத்துக்கும் தே ஆர் ஒரு எப்படி சொல்றது, we are ஐடென்டிஃபை. இப்போ இங்க ஒரு எலக்ட்ரான் இருக்குன்னா அதை நீங்க ஐடென்டிஃபை பண்ணணும். ஸோ we are going to designate with some numbers. ஓகேவா? புரியுதா? இப்போ என்ன சொல்றது, ஆக்சிஜன்ல சோன்சோ எலக்ட்ரான்னா இப்போ இந்த எலக்ட்ரான் எங்க இருக்கு ஸ்பெசிஃபிக்கா யூ ஹேவ் டு லொகேட் இட். அப்ப அதுக்கு வந்து ஒரு 4 நம்பர்ஸ் வந்து நம்ம சொல்றோம். ஓகேவா? சொல்லுங்க, we call it as the quantum numbers. சரி, what do you mean by quantum? Quantum mechanics or quantum physics ன்னு சொல்றோம்ல, எவ்வளவு ஃபேன்சி டேர்ம்ல. what does it mean? simple definition. quantum mechanics or quantum physics னா என்ன படிப்போம்? எதை பத்தி படிப்போம்? குவாண்டம் லெவல்ல படிப்போம். சரி, டைம். ஓகே, சிம்பிள். வாட் இஸ் குவாண்டம்? என்ன படிப்போம் அதுல? எனர்ஜி. ஓகே, சி சிம்பிள். ஒரு பார்ட்டிகல் ஈதர், ஐ மீன் ஒரு பொருள், ஒரு எலிமெண்ட் ஆர் வாட் எவர் இட் இஸ், ஒரு ஆப்ஜெக்ட் கேன் ஈதர் எக்ஸிஸ்ட் அஸ் ஒரு பார்ட்டிகலா இருக்கலாம், இல்ல வேவா இருக்கலாம். ஓகேவா? பட் some objects or some material, they exist dual nature. பார்ட்டிகலாவும் இருக்கும், வேவாவும் இருக்கும். லைட் இஸ் both. sometimes it behaves as particle. I mean particle na packet-ஆ இப்படி அது ஒரு பார்ட்டிகலா இருக்கும். பட் sometimes it behaves as a wave. ரைட்டா? இந்த மாதிரி இந்த டுவல் நேச்சர் ஆப்ஜெக்ட் இருக்கு. ஐ மீன் ஒரு ஆப்ஜெக்ட்டுக்கு டுவல் நேச்சர் இருக்கு இல்லையா, அதை பத்தி படிக்கிறதா என்னது, the quantum mechanics. ஓகேவா? போத். அப்போ இங்க இந்த எலக்ட்ரான்ஸ் எல்லாம் they act as both பார்ட்டிகல்ஸாவும் இருக்கும். பார்ட்டிகல்னா அது ஒரு பொருளாவும் இருக்கு. they also act as a wave. okay, the simple definition of what நம்ம quantum mechanics என்ன படிக்கிறோம், இந்த மாதிரி ஆப்ஜெக்ட்ஸ் which act as both as particle as well as wave. ஓகேவா? இதை பத்தி படிக்கிறதா இது. அப்ப நம்ம இங்க பார்க்கும்போது what scientists have observed is எலக்ட்ரான் எப்படி பிஹேவ் பண்ணுது, அது ஒரு பார்ட்டிகல், அது ஒரு பொருளுக்கு என்ன, ஏன்னா ஒரு பார்ட்டிகல்ன்றப்ப அதோட நேச்சர் வேற, ஒரு வேவ்ன்றப்ப அதோட நேச்சர் வேற. ஓகே, இப்போ அல்ட்ரா யூவி ரேஸ் வேவா இருக்குன்னா அதோட நேச்சர் இஸ் வேற. இப்போ இது சாலிட், இதோட நேச்சர் வேற. ஓகேவா? பட் இந்த பொருட்கள் இது இப்படி பார்ட்டிகலா பிஹேவ் பண்ணும்போது அதுக்கு ஒரு நேச்சர் இருக்கு, வேவா பிஹேவ் பண்ணும்போது, ஸோ இட் இஸ் ஹேவிங் போத் த நேச்சர். ஸோ இந்த மாதிரி பார்ட்டிகல்ஸை பத்தி படிக்கிறது தான் we call it as the quantum mechanics or quantum physics. இதையே இங்க கொண்டு வந்தோம்னா the electrons also possessing both the property, dual property of both particle as well as wave. ஓகேவா? சரி, இப்போ you are going to ஒரு பர்టిక్యులர் எலக்ட்ரான், ஒரு ஆட்டமை சுத்தி ஒரு பர்టిక్యులர் எலக்ட்ரானை நீங்க மென்ஷன் பண்ணோம்னா எப்படி மென்ஷன் பண்றது, அதுக்கு ஒரு 4 நம்பர்ஸ் சொல்றோம். ஓகேவா? எப்படி? the first thing is quantum numbers. 4 நம்பர் இருக்கு. the first thing is the principal quantum number. ஓகே, ஒண்ணும் கிடையாது. what is the principal quantum number? ஒரு ஆட்டம்ல
ஓகேவா? ஸோ ப்ரோட்டான்ஸ் நியூட்ரான்ஸ் இருக்கா? ஸோ அந்த the principal shell, the KLMN இருக்கு இல்லையா? So this is represented by the principal quantum number, that is the principal quantum number represents the orbit or shell, right? It represents the orbit or shell. எப்படி represent பண்ண principal quantum number represented by letter N with numerical 1 2 3 4, 1 representing K, 2 3 4 இது அன்னைக்கு பார்த்தோம் இல்லையா? So 1 2 3 4, right? So principal quantum number represents the orbits. ஓகே, உங்களுக்கு क्वेश्चन இப்படி தான் இருக்கு. இது ஒன்றும் ரொம்ப பெருசாலாம் கேட்கல. இந்த நம்பர் கொடுத்து அது எதை ரெப்ரசென்ட் பண்ணுது? ஸோ த பிரின்சிபல் குவாண்டம் நம்பர் ரெப்ரசென்ட்ஸ் இந்த நியூக்ளியஸ் சுற்றி இருக்கிற இந்த ஆர்பிட். ஸோ 4 ஆர்பிட் 1 2 3 4 ரெப்ரசென்ட் பண்றோம், ரைட்டா? தென் த நெக்ஸ்ட் குவாண்டம் நம்பர், பிரின்சிபல் குவாண்டம் நம்பர், தென் அசிமுத்தால் குவாண்டம் நம்பர். ஒன்றும் கிடையாது. இப்போ இந்த ஒரு ஷெல்லுக்கும் என்ன இருக்கு? சப் ஷெல் இருக்கா? ஒரு ஷெல்லுக்கும் சப் ஷெல். கேக்கு என்ன இருக்கு? எஸ் மட்டும் இருக்கு. எல்ல எஸ் அண்ட் பி இருக்கு. எஸ் பி டி இருக்கு. எஸ் பி டி அண்ட் எஃப், ரைட்டா? இந்த 4 சப்ஷெல் இருக்கு. 4 சப்ஷெல் ஷேப் ஞாபகம் இருக்கா? எஸ் பியோட ஷேப்பு டம்பல், டியோட ஷேப்பு டபுள் டம்பல், தென் எஃப் காம்ப்ளிகேட்டட், லீவ் இட் ஆஃப். ஓகேவா? சரி. இப்போ அசிமுத்தால் குவாண்டம் நம்பருங்கிறது அந்த எலக்ட்ரான் அந்த ஃபர்ஸ்ட் மேஜர் ஷெல் எதுலன்னு சொல்லிட்டோம். அடுத்து இதெல்லாம் அது எங்க இருக்கு? எஸ்ல இருக்கா? இப்போ பிரின்சிபல் குவாண்டம் நம்பர் 3ன்னு சொன்னா என்ன அர்த்தம்? அந்த எலக்ட்ரான் எங்க இருக்கு? எம் ஷெல்ல இருக்குன்னு அர்த்தம் இல்லையா? ஐ அம் கோயிங் டு லொகேட் எலக்ட்ரான். ஒரு ஆட்டம் சுத்தி எலக்ட்ரான் எங்க இருக்குன்னு சொல்ல போறேன். அப்ப நான் ஃபர்ஸ்ட் இஃப் ஐ அம் சேயிங் தட் எலக்ட்ரான் இஸ், அந்த எலக்ட்ரானோட பிரின்சிபல் குவாண்டம் நம்பர் இஸ் 3 அப்படின்னு சொல்லிட்டா யூ கேன் இமிடியட்லி கோ அண்ட் சர்ச் இன் எம் ஷெல். அப்ப இங்க இருக்கு. அப்ப இந்த ஷெல் பெருசு. இதுல எங்க சார் இருக்கு? இன்னும் ஃபர்தரா போறேன். ஓகே, ஃபர்தரா போகும்போது இதுல போய் பார்த்தா எனக்கு 3 ஆர்பிட் இருக்கு, ரைட்டா? இந்த 3 ஆர்பிட்டுக்கு நம்பர் கொடுக்குறேன். ஓகே, எப்படி நம்பர் கொடுக்குறேன்? எஸ் ஆ இருந்தா 0, பி ஆ இருந்தா 1, டி ஆ இருந்தா 2, எஃப் ஆ இருந்தா 3, ரைட்டா? ஸோ இதுக்கு ஃபிக்ஸட். எப்படி கேஎல்எம்என்னுக்கு 1 2 3 4ஓ எஸ்பிடிஎஃப்க்கு 0 1 2 3. அப்போ கே ஆர்பிட்டல்ல 0 இருக்கும், 0 1 இருக்கும், 0 1 2 இருக்கும், 0 1 2 3 இருக்கும், ரைட்டா? So it is represented by symbol L. சரி, இப்போ நான் அந்த எலக்ட்ரானுக்கு வந்து 3.2 அப்படின்னு சொன்னா என்ன சொல்லுவீங்க? எம் ஷெல்ல டி ஆர்பிட்ல இருக்குன்னு அர்த்தம். எம் ஷெல்லுக்கு வந்து 3, அதுல 2 வந்து டி ஆர்பிட். அப்ப இந்த எலக்ட்ரான் இங்க எங்கேயோ இருக்கு அப்படின்ட்டு சொல்லிட்டேன். ஓகே, ஸோ கிட்ட வந்துட்டேன். இன்னும் ஸ்பெசிஃபிக்கா ஐ வாண்ட் டு லொகேட் வேர் இஸ் தட் எலக்ட்ரான் அப்படின்ட்டு. ஸோ அடுத்து என்ன போறோம்? புரியுதா? திஸ் இஸ் அசிமுத்தால் குவாண்டம் நம்பர் ரெப்ரசென்டட் பை எல். தென் த தேர்ட் இஸ் மேக்னெட்டிக் குவாண்டம் நம்பர். ஓகே, ஸோ அது முன்னாடி பார்த்தோம். ஒரு ஆர்பிட்டும் எப்படி ஃபர்தரா பிரிஞ்சிருக்கு? எஸ்பி டிஎஃப் இல்லையா? 2 3 4 5 6 7 இல்லையா? இப்போ புரியுதா? 3.2னா 3ல வந்துட்டேன், 3ல 2க்கு வந்துட்டேன். அப்பனா இது புரியுதா? அண்டர்ஸ்டாண்ட்? இப்போ இதுல எங்க சார் இருக்கு? ஐ அம் கோயிங் டு ஃபைண்ட். அந்த டி ஆர்பிட்டல்ல எங்க சார் இருக்கு அப்படின்றப்போ நமக்கு எப்படி புரிஞ்சிருக்கு? ஒரு சப் ஆர்பிட் ஆர் சப் ஷெல்லும் ஃபர்தரா ஆர்பிட்டால டிவைடா இருக்கு இல்லையா? அப்ப அதுக்கு ஒரு நம்பர் கொடுக்க போறேன். ஓகே, எப்படி நம்பர் கொடுக்குறேன்னா எஸ்க்கு வந்து 0, பிக்கு வந்து எல்லாத்துக்குமே சென்டரா இருக்கிறதுக்கு 0, முன்ன இருக்கிறது -1 +1 +1, 0 -2 -1 +1 +2, ஓகேவா? ப்ளஸ் -3 -2 -1 0 +1 +2 +3. எஃப் ஷெல்ல இருக்கிற எஃப் 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 என்னது? இது சப் ஆர்பிட்ல இருக்கிற 7 ஆர்பிட்டாலுக்கு நம்பர் கொடுக்குறேன். மைனஸ் இப்படி இந்த சைடு எல்லாமே வந்து ஆட் நம்பர்ல இருக்கும். ஸோ அதனால 0 சென்டரா போட்டு மைனஸ் பிளஸ் அப்படின்னு நம்பர் பண்றேன். ஓகேவா? சரி, ஓகே.
இப்போ அடுத்து என்ன சொல்றேன் 3.2 plus 1 அப்படி என்ன அர்த்தம் 3 represents principal quantum number m shell, 2 represents d plus 1 represents d. இந்த d ல எங்க இருக்கு அப்ப d ல அந்த எலக்ட்ரான் இங்க இருக்கு இங்க 2 சொல்லிட்டேன்ல ஓகேவா அது 2 ல plus 1 அப்ப 2 ல plus 1 இங்க இருக்குன்னு அர்த்தம் இதே 2 ல -2 நீங்க போட்டோம்னா அந்த எலக்ட்ரான் இங்க இருக்குன்னு அர்த்தம் ஓகே how I am going to represent the electron okay the third இது என்ன சொல்லுதுன்னா இது technical term is the orientation of the subshell okay இதா ஒரு क्वेश्चन கேட்டிருக்கான் which of the following quantum number represents the orientation of the subshell அப்படினா you should know it is the magnetic quantum number which is nothing but this one okay so magnetic quantum number for each subshell is s க்கு 0 p க்கு -1 0 plus 1 -2 ல இருந்து இது -3 to +3 ஓகேவா இந்த நம்பர் தெரியலனால ஒவ்வொன்றுக்கான பர்பஸ் முக்கியம் okay magnetic quantum number represents the orientation of the subshell then next is fourth quantum number the spin quantum number see இப்போ என்ன பண்ணிட்டோம் அந்த எலக்ட்ரானை லொகேட் பண்ணிட்டோம் பெருசுல இருந்து உள்ள வந்து இன்னும் உள்ள வந்து லொகேட் பண்ணிட்டோம் இங்க இருக்குன்னு லொகேட் பண்ணிட்டோம் ஓகேவா சரி அடுத்து ஸ்பின் குவாண்டம் நம்பர்ன்றது ஒண்ணும் இல்ல இந்த எலக்ட்ரான்ஸ் எல்லாம் they are revolving இல்லையா அப்படி ரிவால்வ் பண்ணும்போது some electrons revolving the clockwise direction some revolving the anti-clockwise direction ஓகேவா இதுக்குள்ள ரிவால்வ் ஆகிறது சிலது இப்படி ரிவால்வ் ஆகும் சிலது ஆப்போசிட் சைடுல ரிவால்வ் ஆகும் அப்படி clockwise ரிவால்வ் ஆச்சுன்னா we give the number as plus of anti-clockwise ரிவால்வ் ஆச்சுன்னா we give the number as minus of அப்போ -2 plus of அப்ப நான் இப்படி எழுதுறேன் நான் என்ன சொல்லலாம் இந்த நம்பர் கொடுத்தா now you can locate that electron right 3:2:2:2 னா அந்த 4 இதையும் ஓகேவா kl m shell 2ன்றப்போ 012 spd அதுல -2 அதுல -2 னா இங்க அதுல பிளஸ் ஆஃப்னா இந்த இடத்துல அது எப்படி சுத்துது இந்த டைரக்ஷன்ல சுத்துது இந்த கிளாக் வைஸ்ல சுத்துது ஓகேவா ஓகே check next ஓகேவா இது நாலு முக்கியம் what is the purpose the direction of the electron the orientation of the subshell suborbital subshell orbital shell இந்த நாலுத்தோட பர்பஸ் ஓகேவா சொல்லுங்க ஒரு எலக்ட்ரானோட குவாண்டம் நம்பர் சொல்லிட்டேன் இந்த எலக்ட்ரான் இப்போ எங்க இருக்கு K4 represents the principal quantum number so nth shell அப்போ இங்க இருக்கு nth shellல இருக்கு 3 அப்போ 3 ன்றப்போ it represents f 3 ல f க்கு வந்துச்சு அதுல 0 அப்போ 0 னா இங்க இருக்கு மைனஸ் ன்றப்போ இப்படி சுத்துது அவ்வளவுதான் ஓகேவா so this is the purpose ஏன் இந்த நாலு நம்பர்ஸ் அதோட இது ஓகேவா சரி then இது related some rule first thing is the Pauli's exclusion principle ஸ்கூல்ல படிச்சிருக்கீங்களா Pauli's exclusion principle actually இது நக்கலைட்ஸ் கெமிஸ்ட்ரி லேப்னு சொல்லிட்டு நக்கலைட்ஸ்ல ஸ்கூல் இன்ஸ்பெக்ஷன் ஒரு எபிசோட் இருக்கும் இது பாருங்க சூப்பரா இருக்கும் அதுல ஒரு ஓகே சரி what is Pauli's exclusion principle நாக்கா ஒண்ணும் இல்ல இது நம்ம என்ன பண்றோம் ஒரு ஒரு எலக்ட்ரானுக்கு இந்த மாதிரி நம்பர் எழுதுறோம் இல்லையா இந்த மாதிரி ஒரு ஒரு எலக்ட்ரானுக்கும் எழுதும்போது அவர் என்ன சொல்றாருன்னா no two electron will have the இந்த மாதிரி 4 எழுதும்போது no two electron will have the same set of numbers புரியுதா தட் இஸ் இப்படி நான் எழுதும்போது ஒரு ஒரு எலக்ட்ரானுக்கும் this configuration is unique no two இப்ப இதே புரியுதா இப்போ இதுனா இது இந்த ஒரு இந்த கான்ஃபிகரேஷனுக்கு ஒரு எலக்ட்ரானை தான் ரெப்ரசன்ட் பண்ணும் இன்னொரு எலக்ட்ரான் will not have the same set of numbers ஓகேவா நம்ம இந்த கண்டுபிடி 4 நம்பர் எழுதுறோம் இல்லையா அந்த 4 நம்பரும் இப்போ ஒரு எலக்ட்ரானுக்கு இப்படி
இதோ ஒரு எலக்ட்ரானுக்கு எழுதியிருக்கோம், இதோ ஒரு எலக்ட்ரானுக்கு எழுதியிருக்கோம். இந்த மாதிரி நம்ம எழுதிட்டே போகும்போது no two electrons will have the same set of 4 numbers. இந்த மாதிரி நீங்க நம்பர்ஸ் எழுதிட்டே போகும்போது ஏதாவது ரெண்டு எலக்ட்ரானுக்கு இது ரெண்டும் மேட்ச் ஆகுமானாக்கா மேட்ச் ஆகாது. ஓகேவா? தட் மீன்ஸ் ஒரு ஒரு எலக்ட்ரானுக்கும் this all these 4 quantum numbers will be unique. புரியுதா? இது இப்போ இதே இதுல இன்னொரு எலக்ட்ரான் இருக்கலாம், பட் it will have plus of. புரியுதா? சோ இந்த மாதிரி தான். So no two electron will have the same set of 4 numbers. This is represented by this principle, the Pauli's exclusion principle. ஓகேவா? சரி, அடுத்து the next is Hund's rule. இத நம்ம முன்னாடியே பார்த்துட்டோம். ஓகேவா? So the next, புரியுதா? இது புரியுதுல? Two electrons will not have the same set of இந்த நாலு குவாண்டம் நம்பரும், that is இந்த எழுதுறோம் இல்லையா, இந்த மாதிரி எழுதிட்டே போகும்போது அது ஒரு ஒரு எலக்ட்ரானுக்கு யூனிக்கா தான் இருக்கும் இந்த கான்ஃபிகரேஷன். No two electrons will have the same set of numbers. ஒன்னு. அடுத்து Hund's ruleங்கிறது நம்ம முன்னாடியே பார்த்தோம். அன்னைக்கு p ஆர்பிட்டல்ல எலக்ட்ரான் ஃபில் ஆகுதுன்னு எப்படி ஃபில் ஆகும்? p ஆர்பிட்டல்ல 4 எலக்ட்ரான் ஃபில் ஆகணும்னா 1 1 1 தென் அடுத்து. ஓகேவா? This is represented by Hund's rule. That is suborbital, ஆர்பிட்டால்ல எலக்ட்ரான்ஸ் ஃபில் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் சிங்கிளா ஃபில் ஆயிட்டு அப்புறம் தான் டபுளா ஃபில் ஆகும். That is represented by the Hund's rule. ஓகேவா? தென் நெக்ஸ்ட் ரூல் பண்ணுவா. ஓகே, சரி, ஆமா, இது முடிச்சு இன்னைக்கு எல்லாமே ஹெவி கான்செப்ட்ஸ். ஓகேவா? ஓகே, shall we go? யாராவது பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி இருக்கீங்களா? இல்லாத வரைக்கும் எனக்கு சந்தோஷம். ஓகே, சரி, ஓகேவா? சரி, நெக்ஸ்ட் கான்செப்ட் shall we see? சரி, நார்மலா ஒரு எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் எழுதும்போது எப்படி எழுதுவோம்? இப்போ சே நைட்ரஜன் 7 எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் எப்படி எழுதுவீங்க? எப்படி சொல்லி கொடுத்தோம்? 1s2 2s2 2p3 இல்லையா? ஃபைன். எப்படி எழுதுவீங்க? 1s2 2s2 2p6 3s2 எவ்வளோ 10 12 3p6 அதில் எழுதுங்க. அப்படி சொல்லுங்க. யாரும் இதெல்லாம் ஆஃப் பா பிரின்சிபலாக யோசிக்காதீங்க, அப்படி சொல்லுங்க. ஓகே, எவ்வளோ வந்திருக்கு? வந்துருச்சா? 2s2 3s2 3p 18 வந்துருச்சா? சரி, அடுத்து கால்சியம் 20 1s2 2s2 2p6 3s2 3p6 அப்படி சொல்லுங்க. நார்மலா ஏன் டி ஆர்பிட்டல் வரணும்ல தேர்ட்ல? நார்மலா டி ஆர்பிட்டல் இல்லையா? புரியுதா என்ன எழுதுன்னு சொல்லிட்டு? ஒரு ஃபர்ஸ்ட் ஆர்பிட்டல்ல எஸ், செகண்ட் ஆர்பிட்டல்ல எஸ்பி, தேர்ட் ஆர்பிட்டல்ல எஸ்பிடி. அப்போ ஒன்னொன்னா ஃபில் பண்ணிட்டே வரேன். 1s ஃபில் பண்ணிட்டேன், 2s ஃபில் பண்றேன், 2p ஃபில் பண்றேன், 3s 3p ஃபில் பண்ண அடுத்து இட் ஷுட் பி நார்மலா 3d பண்ணுவோம். ஓகேவா? இது வரக்கூடாது, நான் ஏன் சொல்றேன். 3d is 2 ஓகேவா? நார்மலா எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் எழுதணும்னா நம்ம இப்படி எழுதிடுவோம். புரியுதுல்ல? ஓகே, ஃபார் தோஸ் ஆர் ஏபிள் டு போன கிளாஸ் கிளியரா சொல்லியிருப்பேன். ஓகேவா? ஸோ 1s2 2s2 2p6 3s2 3ல வந்து 3 ஆர்பிட்டல் spd. அப்போ s p ஃபில் பண்ணிட்டேன், மீதி இருக்கிறத d ல ஃபில் பண்ணிட்டேன். ரைட்டா? இப்படி தான் எழுதிட்டு இதே மாதிரி இதே போயிட்டு இருக்கோம். பட் this is not the case. இப்படி எழுதக்கூடாது. ஓகேவா? தோ நம்ம இது இன்க்ரீசிங் ஆர்டர்ல எழுதினாலும் பட் இன் நேச்சர் இது இந்த மாதிரி இல்லை. வாட் தே ஃபவுண்ட் இஸ் இது இந்த புரியுதா? நார்மலா எழுதினா இது எழுதணும். அடுத்து சப்போஸ் அடுத்து ஒரு எலிமெண்ட் 25 இருக்குனாக்கா இதே மாதிரி எழுதிட்டு 3s2 3p6 3d 10 ஆகுமா? இப்போ if it is 25 நாக்கா some element with x 25 நாக்கா என்ன வருங்க? 7 வருமா? ஓகே, சரி. அப்ப 35 நாக்கா if it is 35 with atomic number 35 what it will be? 10 then
4s2 எத்தனை போயிருக்கு இது வரைக்கும் 18 28 29 30 போயிருக்கா 5 வரணும் ஓகேவா 4p5 இதெல்லாம் இதே காமனா வந்துட்டு நான் சொல்றது புரியுதா 35ன்ற அட்டாமிக் நம்பருக்கு நீங்க எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் இதே மாதிரி 1s2 2s2 2p6 3s2 3p6 3d10 தேர்ட் இது ஓவர் அடுத்து ஃபோர்த் இதுல SPDF அப்படியே எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டே போகலாம் இந்த 35ன்றதால நம்ம இப்படி முடிச்சிட்டோம் ஓகேவா பட் திஸ் இஸ் நாட் த கேஸ் இது இப்படி ஃபில் ஆகிறது இல்ல ஓகேவா இது ஃபில் பண்றதுக்கு ஒரு மாடல் இருக்கு இந்த இன்க்ரீசிங் ஆர்டர் ஆஃப் எனர்ஜி அது என்னன்னா இது வரையறது ரொம்ப ஈஸி ஒன்றும் இல்லை சி 1s ஃபர்ஸ்ட் ஆர்பிட்ல s மட்டும் இருக்கா செகண்ட் ஆர்பிட்டல்ல 2s 2p தேர்ட் ஆர்பிட்டல்ல 3s 3p 3d ஃபோர்த் ஆர்பிட்டல்ல கொஞ்சம் இப்படி வரணும் இப்படி வந்தால் தான் வரையும் 1s 2s 2p 3s 3p 3d 4s 4p 4d 4f 5s 5p 5d 5 ஏன்னா சப் ஆர்பிட்டல் மொத்தம் எத்தனை தான் இருக்கு 4 தான் இருக்கு ஸோ அதனால நம்ம இனிமேட்டு 4 தான் அப்படியே ஒன்று இன்க்ரீஸ் ஆகிட்டு 4 ரீச் பண்ணோம்னா அதுக்கப்புறம் எல்லாம் 4 தான் ஓகேவா ஸோ சரி நம்ம 5 வரைக்கும் போதும் இப்போ இது எப்படி எழுதணும்னா ஒன்றும் கிடையாது இது எல்லாத்தையும் டயக்னலா கிராஸ் பண்ணுங்க ரைட்டா இப்படி எழுதிட்டு இது எல்லாத்தையும் டயக்னலா கிராஸ் பண்றேன் ஓகேவா டயக்னலா கிராஸ் பண்ணிட்டு ரைட்டா 1s 2s 2p 3s இது ஒரு எண்டையும் ஜாயின் பண்ணுங்க ஒரு எண்டு டு எண்டு ஜாயின் பண்ணுங்க நீங்க ரெண்டு பென் யூஸ் பண்ணா கூட கரெக்டா இருக்கும் ஜாயின் த எண்ட் டு எண்ட் ரைட்டா டயக்னலை கிராஸ் பண்ணிட்டு ஜாயின் த எண்ட் டு எண்ட் ஓகே ஓகேவா சரி இப்போ இந்த ஆர்டர் எப்படி போகுது அப்படியே எழுதுங்க இதுல இருந்து ஃபாலோ பண்ணி 6 மார்க் போட்டு இந்த ஆர்டர் அப்படியே எழுதுங்க பார்ப்போம் 1sல இருந்து இட் கம்ஸ் டு 2sல இருந்து இட் கோஸ் டு 2p 3sக்கு போயிட்டு 3p ரைட்டா 3p போயிட்டு நல்லா கவனிங்க இந்த ஆரோ 3sல இருந்து 3pக்கு போயிட்டு இட் கம்ஸ் டு 4s பட் நம்ம இங்க எழுதும் போது எப்படி போட்டோம் தேர்ட் செல்ல 3 ஏன்னா தேர்ட்ல SPD இருக்கு ஸோ SPDF ஃபில் பண்ணோம் SPDF ஃபில் பண்ணி அடுத்து ஃபோர்த்துக்கு போனோம் புரியுதா அடுத்து போயிட்டு அடுத்த செல்லுக்கு போயிட்டோம் பட் தட் ஷுட் நாட் பி த கேஸ் யூ ஷுட் ஃபாலோ திஸ் ஆர்டர் ஸோ 3 நாட் புரியுதா 3s போயிட்டு 3p போயிட்டு இட் கம்ஸ் டு 4sக்கு அப்புறம் தான் இட் கோஸ் டு 3d தென் 4p 5s then 4d ஓகேவா சாதா இப்படியே போக வேண்டியதான் 5p then 4f புரியுதா ஸோ அப்போ எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் எழுதும் போது யூ ஹேவ் டு ஃபாலோ திஸ் பிரின்சிபல் அப்போ என்ன ஆகும் சொல்லுங்க பார்ப்போம் இது என்ன ரிவர்ஸ் ஆகும் அப்போ இதை சேஞ்ச் பண்ணலாமா 3s 3p போயிட்டு இட் இஸ் கோயிங் டு இது என்ன இது இருக்கும்ட்டு 3s 3p then it should be 4s2 okay it should be 4s2 3d2 வரக்கூடாது 4s2 அதே மாதிரி இது ஃபுல்லா தப்பு 3p க்கு அப்புறம் என்ன வருது 3p அப்போ 4s2 4s க்கு அப்புறம் it goes to 3d ஓகேவா 3d10 பாருங்க கான்ஃபிகரேஷன் மாறிடுச்சு பாருங்க ஓகேவா இந்த ஆர்டர்ல அது ஃபில் ஆகுது ஓகேவா சரி ஓகே சார் இந்த மாதிரி ஸோ ஆர்பிட் சி அப்போ புரியுதா ஸோ இது எப்படி கேட்குறான்னா உங்களுக்கு எக்ஸாம்ல
see 3p is lesser than 4s lesser than 4b lesser than 4p. இது எப்படி அரேஞ்ச் பண்ணிருக்குன்னா நல்லா கவனிங்க. இது ஏன் சார் இப்படி அரேஞ்ச் பண்ணிருக்கு அப்படின்னா this is the energy of each orbit. இது increasing order of energy. So that is கொஞ்சம் கொஞ்சமா ஆர்பிட்டோட எனர்ஜி அதிகமாயிட்டே. சரி, இந்த ஆர்பிட் எனர்ஜி இது 1 னா இது 2 இது 3 இது 4 இது 5 இது 6 இது 7. இப்போ ஆர்பிட்டோட இன்க்ரீசிங் ஆர்டர் ஆஃப் எனர்ஜில அரேஞ்ச் பண்றோம். ஓகேவா? அப்படின்றப்போ this will புரியுதா? 4s is less than 3d எனர்ஜில எனர்ஜி வைஸ் பார்க்கும்போது this has more energy than this. ஓகேவா? ஸோ this இது இப்படி ரெப்ரசென்ட் பண்ணணும். So what is Aufbau principle is the filling up of electrons in the increasing order of the energy. In the increasing order of energy in each, what is this? Each orbital. Orbitala, suborbit. Okay, suborbit. What is Aufbau principle is filling up of electrons in the increasing order of energy. இதுதான் இந்த ஒரு ஷெல்லோட எனர்ஜி. Okay, in the increasing order of energy of each suborbit. ஓகேவா? ஸோ திரும்ப வீட்டில் ஒரு தடவை திரும்ப பாருங்க. சப்போஸ் ஏதோ ஒரு எலமெண்ட் கொடுத்துட்டு வாட் இஸ் த எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் ஃபார் தட் எலமெண்ட் அப்படின்னாக்கா திஸ் இஸ் வெரி சிம்பிள். யூ கேன் ட்ரா இட். ஒருவேளை இதை ஞாபகம் வச்சுக்க முடியலன்னா யூ கேன் ட்ரா திஸ் அண்ட் இந்த ஆர்டரில் ஃபில் பண்ணுங்க எலக்ட்ரான்ஸ். தட்ஸ் இட். ஓகேவா? சரி, இன்னும் இது போட்டா இன்னும் கீழே போகும். இது நான் 5 நிறுத்திட்டேன். போதும், இதுக்கு மேலே போனால் கன்ஃபியூஸ் ஆவாங்க, வேணாம். ஓகே, okay, check. Okay, so with this we'll wind up with the structure of atom. So next we'll go என்னன்னா இங்க 6 போடும்போது திரும்ப F வராது. 6 வந்து DA நின்றோம். இதுக்கப்புறம் எல்லாமே DA நின்றோம். ஓகே, ஓகேவா? சரி, நம்ம இன்னைக்கு பாண்டிங் பார்க்க போறோம், கெமிக்கல் பாண்டிங். அது பார்க்கறதுக்கு முன்னாடி ஜஸ்ட் நோ திஸ், வாட் இஸ் கேட்டயான் அண்ட் ஆனியான்? ஓகேவா? ஸோ கேட்டயான் இஸ் ஓகேவா பாசிட்டிவ் சார்ஜ். ஓகேவா? கேட்டயான் இஸ் பாசிட்டிவ். தட் இஸ் வாட். இப்போ ஒரு எலமெண்ட் இருக்கு அப்படின்னா அதுல 2 புரோட்டான் இருக்கு, உள்ள நியூட்ரான் இருக்கும், 2 எலக்ட்ரான் இருக்கு. ரைட்டா? இன்னொரு எலமெண்ட் இருக்கு, புரோட்டான் இருக்கு, எலக்ட்ரான். ஓகேவா? இப்போ நான் என்ன பண்றேன்னா ஓகேவா, இது வந்து ஒரு நார்மல் எலமெண்ட். ஓகே, வித் அட்டாமிக் நம்பர் 2, மாஸ் நம்பர் 4. தட் இஸ் 2 எலக்ட்ரான் இருக்கு. இப்போ என்ன பண்றேன், இதுல இருந்து ஒரு எலக்ட்ரானை ரிமூவ் பண்ணிடுறேன். ஐ எம் ரிமூவிங் 1 எலக்ட்ரான். நார்மலா இப்படி இருக்கும். இதுல இருந்து ஒரு எலக்ட்ரானை ரிமூவ் பண்ணிடுறேன். ஓகே, இதான் நார்மல் ஸ்ட்ரக்சர். ஒரு எலக்ட்ரானை ரிமூவ் பண்ணிட்டா இப்ப இது என்ன ஆயிடுச்சு? எந்த சார்ஜ் அதிகமாயிடுச்சு? இதுல பாசிட்டிவ் சார்ஜ் அதிகமா. நார்மலா திஸ் இஸ் நியூட்ரல். ஏன்னா 2 பாசிட்டிவ் சார்ஜ் 2 நெகட்டிவ் சார்ஜ், பிளஸ் பிளஸ் மைனஸ் மைனஸ். திஸ் ஆட்டம் இஸ் நியூட்ரல். பட் இதுல இருந்து ஒரு எலக்ட்ரானை நான் ரிமூவ் பண்ணிட்டேன். அப்ப இது என்ன ஆயிடுச்சு? பாசிட்டிவ் சார்ஜ் அதிகமாயிடுச்சு. ஏன்னா 2 பாசிட்டிவ் 1 நெகட்டிவ் இருக்கு. அந்த மாதிரி வந்தா திஸ் இஸ் நோன் அஸ் கேட்டயான். ஓகேவா? சரி, இப்போ என்ன பண்ணிட்டேன், இங்க இருந்து எடுத்த எலக்ட்ரானை இதுல ஆட் பண்ணிட்டேன், எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிட்டேன். ஓகேவா? இப்போ இதுல என்னாச்சு? நெகட்டிவ், ஒரு எலக்ட்ரான் எக்ஸஸ் ஆயிடுச்சு. 2 புரோட்டான் தான் இருக்கு, பட் 3 எலக்ட்ரான் இருக்கு. ஸோ நெகட்டிவ் சார்ஜ் எக்ஸஸ் ஆயிடுச்சு. Such type of ions are known as anions. ஓகேவா? இந்த பேசிக் டிஃபரன்ஸ் தெரியணும். வாட் இஸ் கேட்டயான் அண்ட் வாட் இஸ் ஆனியான். ஓகே, புரியுதா? Cation and anion. Okay. Next we'll go to the chemical bonding. Okay, ma.
next topic chemical bonding. சரி இப்போ சொல்லு, நாளைக்கு உங்களுக்கு குட் நியூஸ், நாளைக்கு டெஸ்ட் வேணாம். ஓகே படிங்க படிங்க படிங்க, கண்டினியூஸாக கிளாஸ் போயிட்டு இருக்கு. சண்டே நோ கிளாஸ், டுமாரோ வில் ஹாவ் கிளாஸ். ஓகே, சண்டே ஸ்டடி ஹாலிடே, படிங்க. மண்டே வில் ஹாவ் இட். ஓகே, ஓகேவா? ஸோ the next topic we are going to see, ஏன்னா கண்டிப்பாக படிச்சிருக்க மாட்டீங்க, கண்டினியூஸ் கிளாஸு, ஐ எம் ஷுவர். ஓகே, அது கொஞ்சம் இதுவாகவே நிறைய படிங்க. டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ் எல்லாம் நிறைய படிங்க, பேராமீட்டர்ஸோட படிங்க. அது மீன்ஸ் இப்போ ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ்னாக்கா அதில் என்னென்ன பேராமீட்டர்ஸ், ஓகே, அந்த மாதிரி ஒவ்வொன்றுக்கும் படிங்க. ஓகேவா? சரி, நெக்ஸ்ட் டாபிக் இஸ் கெமிக்கல் பாண்டிங், வெரி இம்பார்ட்டன்ட். ஓகேவா? ஸோ இது போகிறதுக்கு முன்னாடி யூ ஷுட் நோ சம்திங் நோன் அஸ் ஆக்டெட் ரூல். வாட் இஸ் திஸ் ஆக்டெட் ரூல் அப்படின்னாக்கா, எவ்ரி எலமெண்ட், ஓகே, ஒரு ஆட்டமும், ஓகே, வாட் இஸ் வேலன்ஸ் எலக்ட்ரான்ஸ், ஓகே, லாஸ்ட் ஷெல்லில் இருக்கிற லாஸ்ட் ஷெல், தட் இஸ் டோட்டல் SPDFல லாஸ்ட்ல என்ன இருக்கோ எல்லாம் சேர்த்து, ஓகே, தட் இஸ் அந்த பிரின்சிபல் ஷெல்லில் KL, இதுல எத்தனை எலக்ட்ரான்ஸ் இருக்கோ தட் இஸ் நோன் அஸ் த வேலன்ஸ் எலக்ட்ரான். வாட் இஸ் திஸ் ஆக்டெட் ரூல் அப்படின்னாக்கா ஒன்றும் இல்லை, எவ்ரி ஆட்டம், ஓகேவா, இந்த லாஸ்ட் ஷெல்லில் தே வாண்ட் டு மெயின்டைன் 8 எலக்ட்ரான்ஸ். ஓகேவா? so they want to maintain 8 electrons, so that 8 electrons இருந்ததுன்னா then that atom becomes very stable. ஓகேவா? அது வந்து configuration very stable. அதனால every atom tries to get 8 electrons in its valence shell. ஓகேவா? so அதுக்காக அது ட்ரை பண்ணும்போது தான் இப்போ பாருங்களா, ஃபார் எக்ஸாம்பிள் குளோரின், குளோரினோட அட்டாமிக் நம்பர், இல்லை குளோரின் வேண்டாம், we'll go to ஆக்சிஜன் எடுத்துக்கலாமா? ஆக்சிஜன் 8ஆ? ஆக்சிஜனோட எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் சொல்லுங்க. 1s2, 2s2, 2p, 4ஆ? ஓகே, 2p4, ரைட்டா? குளோரின் 17 சொல்லுங்க. 1s2, 2s2, 2p6, 3s2, 3p5, ரைட்டா? அப்ப ஆக்சிஜனோட வேலன்ஸ் எலக்ட்ரான் என்னது? 6. அதான் சொன்னேன், 6 கம்பைன்டா லாஸ்ட் இந்த 2ல ரெண்டுத்துலயும் சப் ஆர்பிட்ல சொல்ல, டோட்டல் ஆர்பிட்ல இட் இஸ் 6. the valence electron of இது 6 of chlorine is 7. ஓகேவா? இப்போ இந்த மாதிரி இருக்கு இல்லையா? so here they want to make this into 8. இந்த லாஸ்ட் ஷெல்லில் இந்த 6 7ன்றத what they want to do, they want to make it as 8. இதை 8ன்ற கான்ஃபிகரேஷன் அதை ரீச் பண்ணிச்சுன்னா then this atom becomes stable. Okay, then this atom becomes stable. Okay, so அதுதான் வந்து the octet rule. The valence electron they want to make it in numbers of 8. ஓகேவா? அதை எப்படி இந்த எலிமெண்ட் பண்ணுதுனாக்கா, by combining with other elements, by bonding with other elements. வேற ஏதாவது எலிமெண்ட் கிட்ட இருந்து they borrow the excess electrons and they keep it with them. அந்த மாதிரி இதுல வந்து they will, so simple. சோடியம்க்கு சொல்லுங்க பாப்போம். சோடியமோட அட்டாமிக் நம்பர் 11 சொல்லுங்க. 1s2, 2s2, 2p6, 1, ரைட்டா? இப்போ 6 7 8 9 10 11. ஓகே, இப்போ ஓகே, கரெக்ட். ஓகேவா? இப்போ லாஸ்ட், இப்போ இதோட வேலன்ஸ் எலக்ட்ரான் என்னது? 1. ஓகே, வேலன்ஸ் எலக்ட்ரான் இஸ் 1. இப்போ இது இந்த 1, இது ஒருவேளை இந்த 1 இது கொடுத்துருச்சுன்னா இதோட வேலன்ஸ் எலக்ட்ரான் என்ன ஆயிடும்? 8 ஆயிடும். இதுக்கு அந்த ஸ்டெபிலிட்டி வந்துடும், ரைட்டா? இதுக்கு இந்த ஸ்டெபிலிட்டி வந்துடும். ஸோ யூ டோன்ட் வாண்ட் திஸ் 1. இந்த 1 கொடுத்துட்டா இதுக்கு ஸ்டெபிலிட்டி வந்துடும். இதுக்கு இன்னும் 1 தேவைப்பட்டா அதுக்கு ஸ்டெபிலிட்டி வந்துடும். ஸோ வாட் தே வில் டூ, திஸ் வில் கிவ் திஸ் எலக்ட்ரான் டு திஸ், தேர்பை இதுக்கும் ஸ்டெபிலிட்டி வந்துடுச்சு, இதுக்கும் 8ன்ற ஸ்டெபிலிட்டி வந்துடுச்சு. இந்த 1 வாங்கும்போது 5 6 7 8. ஸோ போத் காட் ஸ்டெபிலிட்டி. அப்போதான் என்ன பண்ணுது, Naவும் Clவும் ரியாக்ட் பண்ணி இட் பிகம்ஸ் NaCl. thereby இது இந்த எலக்ட்ரானை கிட்ட கொடுத்துரும் போது ரெண்டுத்துக்குமே ஃபைனல் அவுட்டர் கான்ஃபிகரேஷன் பிகம்ஸ் 8. ஓகேவா? ஸோ இதான் அந்த ஆக்டெட் ரூல். த பர்பஸ் ஆஃப் பாண்டிங், ஏன் எலமெண்ட்லாம் வந்து பாண்ட் ஆகுதுன்றதுக்கு இதான் பர்பஸ். இது கொடுக்கும்போது ரெண்டுமே ஸ்டேபிள் ஆயிடுச்சு. ஓகேவா? சரி, நெக்ஸ்ட் என்ன பார்க்க போறோம்னா, இது இந்த மாதிரி ஷேர் பண்ணுது இல்லையா? வாட் ஆர் த வேரியஸ் டைப்ஸ் ஆஃப் ஷேரிங்?
இது வந்து இந்த ஒரு எலிமெண்ட் இன்னொரு எலிமெண்ட்டுக்கு எப்படிலாம் ஷேர் பண்ண போகுது அதை வச்சு we are going to classify the bonding. Okay, so what is octet rule? What is the purpose? Patacha? Next. Okay, so bonding யார் ப்ரப்போஸ் பண்ணதுன்னா okay, so the two chemists Kosel and Lewis, they proposed this bonding concept. Elements வந்து எப்படி bond ஆகுது, ionic or electrovalent bond to covalent bond, coordinate bond. ஹைட்ரஜன் பாண்டை தனியாக சொல்ல வேண்டாம், பட் இங்கே தெரிஞ்சுக்கோங்க ஹைட்ரஜன் பாண்ட். ஸோ இந்த எலமெண்ட்ஸ் எல்லாம் தன்னோட அவுட்டர் ஷெல்ல இந்த 8 எலக்ட்ரான்ஸ் வரணுன்றதுக்காக எப்படி மற்ற எலமெண்ட் கூட கம்பைன் ஆகுதுன்றத வந்து திஸ் டூ சயின்டிஸ்ட் ப்ரப்போஸ்ட் அண்ட் ஹவு தே கம்பைன் ஆக்கா ஒரு 4 மெத்தட்ஸ். ஓகே, த அயோனிக் ஆர் எலக்ட்ரோவேலன்ட் பாண்ட், த கோவேலன்ட் பாண்ட், த கோஆர்டினேட் பாண்ட் அண்ட் ஹைட்ரஜன் பாண்ட். ஸோ இது ஒவ்வொன்றும் பார்ப்போம் வாட் இஸ் த டிஃபரன்ஸ் அப்படின்ட்டு. ஓகேவா, ஃபர்ஸ்ட் திங் இஸ் அயானிக் பாண்ட் ஆர் எலக்ட்ரோவேலன்ட் பாண்ட். ரொம்ப சிம்பிள், ஒன்றும் இல்லை. இதில் என்னன்னா ஹியர் ஃப்ரம் ஒன் ஆட்டம் டு அதர் ஆட்டம் the electron is completely transferred. ஓகேவா, அயானிக் பாண்ட் ஆர் எலக்ட்ரோவேலன்ட் பாண்ட்னாக்கா ஹியர் in order to achieve the stability and the octet stability வேணுன்றதுக்காக what ஒரு எலிமெண்ட் இந்த எக்ஸாம்பிள் இப்போ இதுக்கு இது வேண்டாம், இது இல்லைன்னா இது 8 வந்துருச்சு, இதுக்கு இங்க போயிடுச்சுன்னா இதுக்கு 8 வந்துருச்சு. ஸோ இன் சச் கேஸ் இந்த அந்த மாதிரி கம்பேட்டபிளா இருக்கிற ரெண்டு எலிமெண்ட்ஸ் மீட் பண்ணி the one element it completely transfer its electron to the other element. அப்போ இங்க இருக்கிற எலக்ட்ரான் என்ன ஆயிடும், it will go to this. இங்க இருந்து complete transfer of electron from one atom to other. E minus போட்ட electron from one atom to other. ரைட்டா? இந்த எலக்ட்ரான் இங்க ஜம்ப் ஆயிடும். ஏன்னா p ஆர்பிட்டல்ல என்ன இருக்கு, ஒரு வேகன்சி இருக்கா. ஏன்னா p ஆர்பிட்டல் can take 6 electrons. அப்போ இந்த எக்ஸஸ் இந்த s ல இருந்து இது இங்க இந்த p ஆர்பிட்டலுக்கு ஜம்ப் ஆயிடும். So that both got stable configuration. ரைட்டா? சரி, one complete transfer of electron from one atom to other. Second point, இப்படி complete transfer ஆகுறதுனால உங்களுக்கு என்ன கிரியேட் ஆகுது, ஸ்டெபிலிட்டி வருது. தட் இஸ் ஒரு கேட்டையானும் ஒரு ஆனையானும் ஃபார்ம் ஆகுது. எப்படி, இதுல எது கேட்டையான், Na becomes கேட்டையான். ஏன்னா சோடியம்ல எத்தனை புரோட்டான் இருந்திருக்கும், 11 புரோட்டான்ஸ் இருந்திருக்கும், 11 எலக்ட்ரான்ஸ் இருந்திருக்கும். அது வந்து என்ன பண்ணிச்சு, இது ஒரு எலக்ட்ரானை இங்க கொடுத்துருச்சு. அப்போ எக்ஸஸ் ஆஃப் பாசிட்டிவ் சார்ஜஸ் ஹியர். அப்போ திஸ் பிகம்ஸ் Na பிளஸ். ஏன்னா ஒரு எலக்ட்ரானை கொடுத்துருச்சு, பாசிட்டிவ் சார்ஜ் ஜாஸ்தி. இது ஆக்சுவலா இது வந்து இங்க 17 புரோட்டான்ஸ் இருந்தது, 17 எலக்ட்ரான்ஸ் இருந்தது. இப்போ என்ன பண்ணுச்சு, இதுகிட்ட இருந்து ஒரு எலக்ட்ரானை வாங்குறதுனால இட் பிகம்ஸ் 18 electrons. Excess 17 protons தான், but 18 electrons. So Cl becomes minus. ஓகேவா? அப்போ ஒரு இந்த மாதிரி எலக்ட்ரோவேலன்ட் பாண்ட் ஃபார்ம் பண்ணும்போது கம்ப்ளீட் ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் எலக்ட்ரான்ன்றதுனால ஒரு கேட்டையானும் ஒரு ஆனையானும் ஃபார்ம். ஒன் கேட்டையான் ஒன் ஆனையான் இஸ் ஃபார்ம். ஓகேவா? So that's it, very simple. What are all the examples? எந்தெந்த உங்களுக்கு இதுவே क्वेश्चन கேட்கலாம். Which of the following forms a ionic or electrovalent bond? NaCl,
calcium oxide, cesium fluoride. இது வந்து cesium fluoride, calcium oxide or some of the examples. நீங்க இது எல்லாத்துக்கும் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் எழுதுனீங்கன்னா இதே மாதிரி ஒன்று எக்ஸஸாக இருக்கும், ஒன்று ஷார்ட்டாக இருக்கும். ஸோ எக்ஸஸ் வந்து ஷார்ட்டுக்கு போயிடும். ஸோ தீஸ் மாலிகூல்ஸ் தே ஃபார்ம் த அயானிக் ஆர் எலக்ட்ரோவேலன்ட் பாண்ட். ஓகேவா? சரி. ஸோ தென் த நெக்ஸ்ட் இது ஓவர். புரியுதா? வாட் இஸ் அயானிக் பாண்ட்? வேர் complete transfer of electron takes place. That's it, very simple. ஒரு cation anion form ஆயிடும். இது ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் பார்ப்போம், நம்ம கம்பேரிட்டிவா பார்ப்போம். இப்போ we will see this. So next covalent bond. இங்க என்ன நடக்குதுன்னா, okay, ionic bond. So the next is the covalent bond. What happens here is, அங்க என்ன நடக்குது? ஓகேவா? சோடியமும் குளோரைட்ல இங்க இருந்து ஒரு எலக்ட்ரான் அப்படியே இங்க ஜம்ப் ஆயிடுச்சு எலக்ட்ரோவேலன்ட் பாண்ட்ல. ஓகேவா? இன்னொரு கேஸ், திஸ் இஸ் நாட் ஆல்வேஸ் பாசிபிள். அண்ட் இது வந்து ரொம்ப கஷ்டம். ஒரு எலக்ட்ரான் இங்க இருந்து இங்க ஜம்ப் பண்றதுக்குலாம் இது ரொம்ப இட் நீட்ஸ் மோர் எனர்ஜி. ஜஸ்ட் லைக் தட் நடக்காது. ஓகேவா? இட்ஸ் வெரி டஃப் ப்ராசஸ். அதை ஓவர் கம் பண்றதுக்கு இன்னொரு சிம்பிள் வே டு அச்சீவ் திஸ் ஆக்டேட் ரூல். ஓகேவா? இப்போ வாங்க. குளோரின் 1s2 2s2 2p6 7 8 9 10 3s2 3p5 ரைட். இப்போ இந்த 3p5 பிரிச்சு எழுதுங்க பார்ப்போம். இத பாக்ஸா எழுதுங்க பார்ப்போம். ரைட்டா? அதே மாதிரி இன்னொரு குளோரின் எழுதுவோமா? இன்னொரு குளோரினுக்கும் 1s2 2s2 2p6 3s2 3p5 நான் இங்க மேல போடுறேன். சரி, இதுக்கு மேல எழுதுறேன். ஓகேவா? ஒன்றும் இல்லை, அந்த எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் போட்டு அதோட ஆர்பிட்டால் லெவலில் வரைஞ்சிருக்கேன். தட்ஸ் இட். ரைட்டா? ரெண்டு குளோரின் ஆட்டமோட எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் அண்ட் இதோட ஆர்பிட்டல் கான்ஃபிகரேஷன், இதோட ஆர்பிட்டல் கான்ஃபிகரேஷன் வரைஞ்சிட்டேன்னா. நவ் வாட் ஹேப்பன்ஸ் இஸ், பாருங்க, இதுக்கு 7 இருக்கு. இப்போ இந்த ரெண்டு குளோரினுக்குமே லாஸ்ட் ஷெல்ல 7 7 இருக்கு. ரைட்டா? 7 7 இருக்கு. நவ் வாட் தே கேன் டூ இஸ், இன் ஆர்டர் டு அச்சீவ் திஸ் 8, என்ன பண்ணலாம்? இந்த 1 வந்து இது ரெண்டும் இந்த கடைசியா இருக்கிற அந்த லோன் பேர் தனித்தனியா இருக்கு இல்லையா, அது என்ன பண்ணலாம்? இது ரெண்டும் ஷேர் பண்ணிக்கலாம். இப்போ இது வந்து இந்த ஒரு எலக்ட்ரான் இப்படி ஷேர் பண்ணிக்கும் போது இட் பிகம்ஸ் 8. இது இந்த ஒரு எலக்ட்ரானை தனியா ஷேர் பண்ணிக்கும் போது இட் பிகம்ஸ் 8. ரைட்டா? இது ஷேர் பண்ணிக்கிறது மூலமா they are achieving this stable configuration. ஃபர்ஸ்ட் ப்ரோல இங்க இருந்து இங்க ஒன்னு அப்படியே ஜம்ப் ஆயிடுச்சு. பட் இங்க இருந்து ஒன்னு ஜம்ப் ஆச்சுன்னா ஃபைன், திஸ் ஸ்டேபிள் ஆகுமா? எஸ், ஜம்ப் ஆச்சுன்னா இது ஸ்டேபிள் ஆகும். பட் இது கம்ப்ளீட்லி அன்ஸ்டேபிள் ஆயிடும். பட் அந்த கேஸ்ல ஜம்ப் பண்ணதுனால சோடியம் ஸ்டேபிள் ஆச்சு. ஓகே, பட் திஸ் பிகம்ஸ் அன்ஸ்டேபிள். ஸோ அதனால விச் இஸ் பெஸ்ட் ஆப்ஷன்? பெட்டர் ஷேர் இட். இப்போ நீ இது கூட ஷேர் பண்ணிக்கோ. அப்போ என்ன ஆகும்னா, ரெண்டு குளோரின் ஆட்டம் பக்கத்துல வந்துட்டு இந்த ரெண்டு எலக்ட்ரானும் காமனா இட் வில் பி ஆர்பிட்டிங் ஹியர். ரைட்டா? ஸோ இங்க இருக்கும் இது நியூட்ரல். அப்போ இப்படி பார்க்கும்போது இதுக்கு இது 8. புரியுதா? அந்த ரெண்டும் வந்து இது ரெண்டுத்துக்கும் காமனா வந்துடுச்சு. இதுக்கு பார்க்கும்போது இது 8, இதுக்கு பார்க்கும்போது இது 8. ரைட்டா? such type of ஓகேவா bonding through sharing of electrons. transfer கிடையாது. போன இடத்துல it is transfer, here it is sharing of electrons. It's known as covalent bond. And this covalent bond is of two types, polar covalent and non-polar covalent. புரியுதா? வாட் இஸ் திஸ்? இந்த மாதிரி பை ஷேரிங், ஷேர் பண்ணிக்கிறது மூலமா என்னால அந்த 8 அந்த ஸ்டேபிள் 8 கான்ஃபிகரேஷன் கொண்டு வர முடியும்னா, ஓகே, தென் ஆட்டம்ஸ் கோ ஃபார் ஷேரிங்.
ஓகேவா? சரி, இதே மாதிரி இன்னொரு எக்ஸாம்பிள் பார்ப்போமா? வாட்டர் சொல்லுங்க. வாட்டர் இஸ் ஃபார்ம்டு த்ரூ கோவலன்ட் பாண்ட். எப்படின்னா இதுவே உங்களுக்கு இப்போ Cl2 gas is formed by covalent bond. NaCl salt is formed by ionic bond. So question இப்படியே வரும். ஓகேவா? வாட்டர் ஆக்சிஜனுக்கு எதுன்னு பார்ப்போம். ஆக்சிஜன் what is the atomic number? 8. mass number is 16. atomic number is 8. 8 எப்படி எழுதுவீங்க? கீழவே எழுதுவா. சரி, 8 எப்படி எழுதுவீங்க? ஆக்சிஜன் 8 வந்து 1s2 2s2 2p4 2p4. ஓகேவா? இப்போ இதை பிரிச்சு எழுதுவோமா? 2p ஆர்பிட்டலை மட்டும் நான் பிரிச்சு எழுதுறேன். How it will be? ரைட்டா? ஆக்சிஜனுக்கு பிரிச்சு எழுதி இந்த p ஆர்பிட்டல் மட்டும் பிரிச்சு எழுதுறேன். இப்படி அப்ப ரெண்டு இது வந்து இப்போ ஃபைனல் ஆர்பிட்டல் எத்தனை இருக்கு? 6 இருக்கு. ரைட்டா? எனக்கு 6 இருக்குன்னா எத்தனை வேணும்? 2 ஷேர் பண்ணணும். இப்போ எனக்கு இன்னும் வேற யாராவது 2 டொனேட் பண்ணணும். கம்ப்ளீட்டா டொனேட் பண்ணா இதை 2 ஃபில் பண்ணிக்கலாம். அப்படி டொனேட் பண்ண முடியலன்னா அட்லீஸ்ட் எனக்கு யாராவது ஷேர் பண்ணணும். அப்ப ஷேர் பண்ண யார் ரெடியா இருப்பான்னு பாத்தீங்கன்னா கோ ஃபார் ஹைட்ரஜன். ஹைட்ரஜனுக்கு எப்படி எழுதுவீங்க? ஹைட்ரஜனுக்கு 1s தான். ஹைட்ரஜன் has only 1. ஓகே, ஹைட்ரஜன் அட்டாமிக் நம்பர் இஸ் 1. ஹைட்ரஜனுக்கு ஒரே ஒரு எலக்ட்ரான் தான் இருக்கு. அப்ப ஹைட்ரஜனுக்கு எப்படி எழுதுவோம்? ஒரே ஒரு s தான். ஓகேவா? தென் கோ ஃபார் இன்னொரு ஹைட்ரஜன். ஓகே, ஒன் மோர் ஹைட்ரஜன். அதுக்கும் ஒரு s இருக்கு. ஓகே சார், நான் இது உங்களுக்கு புரியறதுக்காக நான் இதுவா எழுதுறேன். ஆக்சிஜன் 8க்கு வந்து 1s2 2s2 2p4. இந்த 2p4 ஓட அதை இன்னும் மாலிகுலர் ஃபார்ம்ல நான் எழுதுனேன்னா 2p4 எப்படி இருக்கும்? 1 2 3 4. அச்சா, இப்படி இருக்கும். இப்போ இதுக்கு எனக்கு 6 இருக்கு, 8 வேணும், 2 வேணும். அப்ப 2 எங்க இருந்து வருதுன்னா ஹைட்ரஜனுக்கு வந்து 1 தான். அப்போ ஹைட்ரஜன்ல எஸ் 1 இருக்கும். ஓகேவா? ஸோ இன்னொரு ஹைட்ரஜன் போடுறேன். ஜஸ்ட் இதை நான் மாற்றி மாற்றி போடுறது உங்களுக்கு புரியணுன்றதுக்காக தான். இன்னொரு ஹைட்ரஜனுக்கு ஒரு எலக்ட்ரான் இருக்கு. இன்னொரு ஹைட்ரஜன். புரியுதா என்ன பண்ணிருக்கேன்ட்டு? ஆக்சிஜனோட எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் எழுதிட்டு இந்த p ஆர்பிட்டல் மட்டும் பிரிச்சு எழுதியிருக்கேன். pக்கு வந்து 3 சப் ஆர்பிட், 4 எலக்ட்ரானை ஒன்னா ஃபில் பண்ணிட்டு திரும்ப 1 ஃபில் பண்ணிடுறேன். இப்போ 2 இடம் காலியா இருக்கு. இந்த 2 இடத்துல நான் ஃபில் பண்ணிட்டேன்னா உள்ள பாருங்க. இந்த 2 இடத்துல நான் ஃபில் பண்ணிட்டேன்னா எனக்கு ஸ்டேபிள் 8 என்ற கான்ஃபிகரேஷன் வந்துடும். அது எப்படி அது ஆக்சிஜன் அச்சீவ் பண்ணுதுன்னா இன்னும் 2 ஆக்சிஜன் ஆட்டம்னா இட் இஸ் காலிங். அப்போ எனக்கு 2 ஹைட்ரஜன் ஆட்டம்னா காலிங். அப்போ ஹைட்ரஜன் ஆட்டம்க்கு எனக்கு ஒரு எலக்ட்ரான் இருக்கும். ஓகே, நீங்க ஒரு ஹைட்ரஜன் ஆட்டம், இன்னொரு ஹைட்ரஜன் ஆட்டம். இப்போ ஹைட்ரஜனுக்கு இன்னும் எத்தனை வந்தா ஸ்டேபிள் ஆகும்? 7 வந்தா ஸ்டேபிள் ஆகும். நார்மல் ஆக்டேட் ரூல் இஸ் 8 வந்தா ஆக்சிஜனுக்கு ஸ்டேபிள் ஆகும். ஓகேவா? இப்போ இந்த ஆக்சிஜனுக்குமே இங்க இந்த ஆட்டம் கூட 6 இருக்கு. ஓகேவா? இங்க 6 இருக்கு. அப்ப இதை ஷேர் பண்ண 7 தான் வருமா? இல்ல, 7 தான் வரும். ஓகேவா? சரி, நான் என்ன சொல்றேன், இப்போ வாட் தே ஆர் டூயிங் இஸ், இப்போ இங்க இருந்து காலியா இருக்கு இல்லையா? வாட் திஸ் ஆக்சிஜன் இஸ் டூயிங் இஸ் 2 ஹைட்ரஜனை கூப்பிட்டு இதுவும் ஷேர் பண்ணிக்கும், இதுவும் ஷேர் பண்ணிக்கும். ஒரு ஆக்சிஜன் அதோட ஃபைனல் இதுல p4 பிரிச்சு எழுதும் போது இப்படி பிரிச்சு எழுதுறோம். அப்ப இது டோட்டலா 6 இருக்கு. இன்னும் 2 எலக்ட்ரான் வந்தா அதுக்கு ஸ்டெபிலிட்டி வந்துடும். அந்த 2 எலக்ட்ரான் அது எங்க இருந்து கூப்பிடுதுன்னா 2 ஹைட்ரஜனை கூப்பிடுது. ஒரு ஹைட்ரஜனுக்கும் ஒரு எலக்ட்ரான் இருக்கும். ஸோ ஒரு ஹைட்ரஜன் ஒரு எலக்ட்ரான் இங்கேயும், இன்னொரு ஹைட்ரஜனோட இன்னொரு எலக்ட்ரான் இங்கேயும் ஷேர் பண்ணிக்கும். ரைட்டா? இப்போ ஷேர் பண்ணும்போது ஆக்சிஜன் எவ்வளவு ஆயிடுச்சு டோட்டலா? ஃபைனல் இதுல 8 வந்துருச்சா? அதோட 6. ஓகேவா? அதோட 6 பிளஸ் இங்க இருந்து 1 இங்க இருந்து 1 8 வந்துருச்சு. கமிங் டு திஸ் ஹைட்ரஜன், இந்த ஹைட்ரஜனுக்கு இப்போ எவ்வளவு வந்திருக்கு? டோட்டலா 8. they all will share this. இந்த ஹைட்ரஜன் இதுக்கு பார்க்கும்போது இந்த 6 7 8, இந்த ஹைட்ரஜனுக்கு பார்க்கும்போது இந்த 6 7 8. புரியுதா? பட் ஸோ இது எப்படி ஷேர் பண்ணிக்கோன்னா ஆக்சிஜனோட அவுட்டர்ல எவ்வளவு இருக்கு? 6 இருக்கா? ஓகேவா? ஆக்சிஜன் ஹைட்ரஜன் இங்க இருந்து ஒரு 6,
இங்க இருந்து ஒரு 1, இங்க இருந்து ஒரு மீன்ஸ் அதை இன்னும் போடணும்னா தெளிவா போடணும்னா they will share this 6 1 1. புரியுதா? இந்த ஆக்சிஜனோட ஃபைனல் 6, இந்த ஆக்சிஜனோட கடைசியா வேலன்ஸ்ல இருக்கிற 6, இந்த ஹைட்ரஜன்ல ஒரு ஹைட்ரஜன்ல இருக்கிற 1, இன்னொரு ஹைட்ரஜன்ல இருக்கிற 1, இந்த 8யும் they will share. அப்ப என்ன ஆயிடுச்சு? H2O. this becomes water. ஓகேவா? ஒருவேளை இதெல்லாம் புரியலனாலும் வாட்டர் ஃபார்ம்ஸ் கோவலன்ட் பாண்ட், அவ்வளவுதான். அடுத்து சிம்பிள். புரியுதா என்ன போட்டிருக்கன்ட்டு? இது புரியலையா? ஓகே, இது புரிஞ்சுதா? இந்த குளோரின் புரிஞ்சுதா? ஃபைனல் ரெண்டுத்துக்கு ஒவ்வொன்றும் 7 இருக்கு, ரெண்டுத்துக்கும் 7 7 இருக்கு. அப்போ ஃபைனல் 1 ஷேர் பண்ணும்போது ரெண்டும் 8 ஆயிடும். ஸோ அப்போ இதை பிரிச்சு எழுதும் போது ஃபைனல் 1 மட்டும் தனியா இருக்கும் இல்லையா, பி ஆர்பிட்டல். அது இது இந்த இதை வந்து ரெண்டும் காமனா ஷேர் பண்ணிக்கும். காமனா ஷேர் பண்ணிக்கும் போது இதுக்கு பார்க்கும்போது 8 ஆயிடுச்சு, இதுக்கு பார்க்கும்போது 8 ஆயிடுச்சு. ஓகேவா? ஸோ இது எப்படி ஸ்ட்ரக்சர் ஃபார்ம் ஆகும்னா, 2 குளோரின் இப்படி சேர்ந்துட்டு இந்த 2 எலக்ட்ரானும் ரெண்டுத்துக்கும் பொதுவாக இப்படி சுத்திட்டு இருக்கும். பொதுவாக சுத்திட்டு இருக்கும்போது இதுக்கு இப்படி 8 ஆயிடும், இதுக்கு இப்படி 8 ஆயிடும். ரைட்டா? இதே மாதிரி நான் அந்த அளவுக்குலாம் போல, ரொம்ப சிம்பிளா சொல்றேன். ஆக்சிஜனுக்கு நீங்க எழுதும் போது 1s2 2s2 2p4 2p4 தானே, 4 தான். ஓகேவா? ஆக்சிஜனுக்கு இந்த மாதிரி நீங்க எழுதும் போது அவுட்டர் ஷெல் எவ்வளவு இருக்கு? 6 இருக்கு. 6. அப்போ இங்க 6 எலக்ட்ரான்ஸ் இருக்கும். இன்னும் அதுக்கு எத்தனை வேணும்? 2 வந்ததுன்னா அது ஸ்டேபிள் ஆயிடும். அப்ப அது 2 என்ன பண்ணுதுன்னா ஹைட்ரஜன் ஹைட்ரஜன் ஹைட்ரஜனுக்கு எத்தனை எலக்ட்ரான் இருக்குன்னா ஒரு எலக்ட்ரான் தான் இருக்கும். ஹைட்ரஜன் அட்டாமிக் நம்பர் 1, அதாவது ஒரு எலக்ட்ரான் தான் இருக்கும். அப்ப இந்த ஹைட்ரஜன்ல ஒரு எலக்ட்ரான் இருக்கு, இந்த ஹைட்ரஜன்ல ஒரு எலக்ட்ரான் இருக்கு. ஸோ இது 2 ஹைட்ரஜனை கூட்டு அது கூட இருக்கிற ஒரு எலக்ட்ரானை இது கூட கம்பைனா ஷேர் பண்ணிக்கும். அப்போ இந்த 8 எலக்ட்ரானும் காமனா இது கூட வந்து மர்ஜ் ஆயிட்டு காமனா சுத்திட்டு இருக்கும். ஒரு ஆக்சிஜன் 2 ஹைட்ரஜன் லிங்க் ஆகி இந்த 6 எலக்ட்ரான் இதோட ஒரு எலக்ட்ரான் இதோட ஒரு எலக்ட்ரான் 8 எலக்ட்ரானும் காமனா சுத்திட்டு இருக்கும். என்ன ஆயிடுச்சு? ஸ்டெபிலிட்டி வந்துடுச்சு. ரைட்டா? மூணுத்துக்குமே ஸ்டெபிலிட்டி வந்துடுச்சு. இது கூட பார்க்கும்போது இதுக்கு 8, இது கூட பார்க்கும்போது இதுக்கும் 8, அதோட 1, ஆக்சிஜனோட 6, இன்னொரு ஹைட்ரஜனோட 6, இதுக்கு பார்க்கும்போது 8 வந்துடுச்சு. So all three got stable. So this is covalent bond. Okay, so water is nothing but the covalent bond between hydrogen and oxygen. Okay va? Okay, சரி இதே மாதிரி HCl போடுங்க பாப்போம். HCl எப்படி வரும்? HCl. ஓகேவா? சிம்பிள். இதே மாதிரி தான் என்ன ஆகும்? ஓகேவா? டிரான்ஸ்ஃபரா HCl கோவலன்ட் பாண்ட் வருமா, அயோனிக் பாண்ட், அது எலக்ட்ரோபேலன்ட் பாண்ட் வருமா? எப்படி? சரி இருங்க. ஹைட்ரஜன் 1 1s1 இல்லையா? ஹைட்ரஜன் அயோனிக் பாண்ட் ஃபார்ம் ஆகணும்னா ஏதாவது ஒன்று டிரான்ஸ்ஃபர் ஆகி ஏதாவது ஒன்றுக்கு ஸ்டெபிலிட்டி வரணும். இப்போ இதோட எலக்ட்ரான் இதுக்கு ஷேர் பண்ணிடுச்சுன்னா ஃபைன். நான் சொல்றது வந்து HCl எப்படி ஃபார்ம் ஆச்சுன்னு கேட்குறேன். ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் அதான் புரியுதா? அயோனிக் இது டிரான்ஸ்ஃபர் பண்ணிடுச்சுன்னா ஃபைன், இதுக்கு ஸ்டேபிள் ஆகிடும், 8 வந்துடும். பட் இது ஓகேவா? இது டோட்டல் ஆட்டமாவே இருக்காது, அதோட எலக்ட்ரான் ப்ராப்பர்ட்டி ஆட்டமா. அப்போ அயோனிக் பாண்ட் இஸ் நாட் ப்ரிஃபர்ட். ஓகேவா? பட் இன்ஸ்டெட் என்ன பண்ணலாம்? இந்த ஹைட்ரஜனோட 1s ஒரு எலக்ட்ரான் என்ன பண்ணலாம்? இட் கேன் ஷேர். அப்போ ஷேர் பண்ணும்போது புரியுதா? இது 8 ஆயிடும், இதுக்கும் 8 ஆயிடும். அப்போ குளோரின் கூட குளோரினோட அவுட்டர் ஷெல்ல 7 இருக்கும், இந்த ஹைட்ரஜனோட அவுட்டர் ஷெல்ல 1 இருக்கும். இது ரெண்டும் காமனா ஷேர் பண்ணிக்கும் 8 எலக்ட்ரான்ஸ். ஓகே, ஸோ HCl. அப்போ HCl இஸ் a covalent bond.
H2O is a covalent bond. Chlorine gas is a covalent bond. O2 gas is a covalent bond. Okay, இதெல்லாம் covalent bond. Check. Now we can classify this covalent bond into two: polar covalent and non-polar covalent. ஒன்றும் கிடையாது. Polar covalentனாக்கா when it is formed between, when a covalent bond is formed between two dissimilar molecules. Two dissimilar molecules நாக்கா between two என்னது ஹைட்ரஜனுக்கும் சிஎல்க்கும். This is two dissimilar molecules, ஹைட்ரஜனுக்கும் குளோரின். Between two similar molecules என்னது Cl2 எப்படி ஃபார்ம் ஆகுது? Cl-க்கும் Cl-க்கும் ஃபார்ம் ஆகும். இந்த மாதிரி சேம் மாலிகுல்ஸ் O2 ஆக்சிஜனுக்கும் ஆக்சிஜனுக்கும் ஃபார்ம் ஆகும். ஓகேவா? இந்த மாதிரி சேம் மாலிகுல்ஸ்க்கு ஃபார்ம் ஆச்சுன்னா இட் இஸ் நோன் அஸ் நான் போலார் கோவலன்ட் பாண்ட். டிஃப்ரெண்ட் மாலிகுல்ஸ்க்கு ஃபார்ம் ஆச்சுன்னா இட் இஸ் நோன் அஸ் போலார் கோவலன்ட் பாண்ட். இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுதான் பின்னாடி ஹைட்ரஜன் பாண்டிங்ல யூஸ் பண்ணுவோம். யூ ஷுட் நோ. ஓகேவா? ஸோ நான் போலார் போலார் கோவலன்ட் பாண்ட். வாட்டர் இஸ் a போலார் சால்வெண்ட். கேள்விப்பட்டிருக்கீங்களா? Why? இங்க H2O வந்துரும். ஓகேவா? H2O that is ஹைட்ரஜன், ஒரு ஆக்சிஜன், இன்னொரு ஆக்சிஜன். ஓகேவா? சாரி, HO2 போட்டு வச்சிருக்கேன்ல. it is HO. இப்படி தானே வரணும் இல்லை? ரெண்டு ஹைட்ரஜன் ஒரு ஆக்சிஜன். ஸோ அப்போ திஸ் இஸ் கோவலன்ட் பாண்ட். நியர்லியா? ஐ தாட் இஸ் தேர். ஓகே, பிரிண்ட் வருதா? ஓகே ஃபைன். சரி சரி, அப்போ நீங்கள் அவர்கிட்ட பேசிக்கோங்களேன் ஃபர்தர் கிட்ட. ஓகே, தேங்க்யூ. ஓகேவா? சரி. between two dissimilar molecules, hydrogen chlorine, hydrogen oxide, இதுக்குள்ள கோவலன்ட் பாண்ட் ஃபார்ம் பண்ணா it is polar. two similar molecules பண்ணா it is non polar covalent bond. ஓகேவா? சரி, நெக்ஸ்ட் ஓகேவா? சரி, அடுத்து நெக்ஸ்ட் பாருங்க. ஓகே, சரி, ஒன்றும் இல்லை. ஒரு 3 எலிமெண்ட்டுக்கு எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் எழுதியிருக்கேன். இதோட இந்த பி ஆர்பிட்டல் மட்டும் பார்ப்போமா? பி ஆர்பிட்டல் எப்படி இருக்கும்? வாட் இஸ் திஸ் ரூல்ஸ் கால்? இப்போ நான் ஃபில் பண்ணுற இந்த ரூல் பேர் என்ன? ஹன்ஸ் ரூல். குட். ரைட்டா? ஸோ ஃபைனல் பி ஆர்பிட்டலை மட்டும் ஃபில் பண்ணியிருக்கேன். ஓகேவா? சரி, இது வேணால் வச்சுக்கோங்க, டவுட் வருதுன்னா. தட் இஸ் பேலன்ஸ் எலக்ட்ரானை மட்டும் ஃபில் பண்ணியிருக்கேன். ஓகேவா? ஸோ ஆர்பிட்டால் லெவலில் பேலன்ஸ் எலக்ட்ரானை ஃபில் பண்ணிட்டேன். ஓகேவா? சரி, இப்போ என்னென்னா ஒன்றும் கிடையாது. எனக்கு வந்து Cl2ஓட பாண்ட் ஃபார்ம் ஆக போகுது. Cl2 குளோரின் Cl2 மாலிகுல் ஃபார்ம் ஆக போகுது. அப்போ என்ன ஃபார்ம் ஆகும்? இதே மாதிரி இன்னொரு Cl-ஓட 1s2 2s2 2p6 3s2 3p5 வந்துட்டு, ரைட்டா? இதே மாதிரி அதுக்கு வரையுமா? ரைட்டா? இதே மாதிரி இது திஸ் போத் ஆர் கோயிங் டு இது. இப்போ என்ன பண்ண போகுது? தே ஆர் கோயிங் டு ஷேர். எப்படி ஷேர் பண்ணிக்கோ? இது முன்னாடி பார்த்துட்டோம்.
இதை இதுக்கு ஷேர் பண்ணிக்கும், இதை இதுக்கு ஷேர் பண்ணிக்கும். ரைட்டா? இந்த ஒரு எலக்ட்ரானை காமன். அப்போ இந்த ஒரு எலக்ட்ரானை தான் they are going to share. அப்போ what it is it is single bond. Cl single bond Cl. ஏன்னா இது என்ன பண்ணுது? இந்த ஒரு எலக்ட்ரான் தான் ரெண்டும் ஷேர் பண்ணிக்குது. ரைட்டா? சரி. இப்போ அடுத்து ஆக்சிஜனுக்கு வாங்க. இதே மாதிரி O2 ஃபார்ம் பண்ண போகுது. ரெண்டு ஆக்சிஜன் மாலிகுல் ஒன்னா சேர போகுது. அப்போ இங்க ஒரு ஆக்சிஜன் இன்னொரு ஆக்சிஜன் ஒன்னா சேர போதா? அப்போ எப்படி வரும்? இதே மாதிரி போட்டோம்னா ஆக்சிஜனுக்கு 1s2 2s2 2p4 ரைட்டா? இதே மாதிரி now they are going to join. இப்போ இதை எப்படி ஜாயின் பண்ணா ஸ்டேபிள் ஆகும்? ஓகேவா? எத்தனை இருக்கு? 6 இருக்கா? ரைட்? 6 இருக்கு. அப்போ 6ல they should share 2 electrons. அப்போ இதோட இந்த 2வையும் ரைட்டா இப்படி ஷேர் பண்ணும்போது இது இந்த 2 சாரி தட் இஸ் இது ஃபுல்லா வந்து இந்த 2 எடுத்துக்கும், இது ஃபுல்லா வந்து இந்த 2 எடுத்துக்கும். ரைட்டா? புரியுதா? One is 2, 2 is 2, 2p4. ரைட்டா? ஸோ இப்போ இது ஸ்டெபிலிட்டி ஆகணும்னா இது என்ன பண்ணணும்? இந்த ஆக்சிஜன் இந்த 2வை ஷேர் பண்ணிக்கணும். இதுக்கு ஸ்டெபிலிட்டி ஆகணும்னா இந்த 2வையுமே ஷேர் பண்ணணும். ரைட்டா? அப்போ இது ரெண்டுமே பாண்ட் ஃபார்ம் ஆஃப் பண்ணி ஸோ இட் பிகம்ஸ் டபுள் பாண்ட் O டபுள் பாண்ட் O. ரைட்டா? த சேம் வே எனக்கு வந்து நைட்ரஜன் கேஸ் ஃபார்ம் ஆக போகுது. அப்போ N7 1s2 2s2 2p3 how it will be? ஓகேவா? இப்படி இருக்கும். 5 இருக்கு. 5 என்ன பண்ணும்? இப்போ இந்த 3யுமே அது ஷேர் பண்ணாதான் 8 வரும். இதுவும் 5 இருக்கு, இந்த 3யுமே ஷேர் பண்ணும். அப்போ what it will happen? இந்த 3யுமே will form a bond, so it becomes N triple bond N. புரியுதா? ஏன் இந்த சிங்கிள் பாண்ட் டபுள் பாண்ட் ட்ரிபிள் பாண்ட் வருதுன்னு தெரியுதா? இங்க ஒரே ஒரு எலக்ட்ரானை மட்டும் ரெண்டும் ஷேர் பண்ணிடுச்சுன்னா, ஒரு பேர் ஆஃப் எலக்ட்ரானை ஷேர் பண்ணிட்டா சிங்கிள் பாண்ட். இங்க என்ன பண்ணுது? ரெண்டு பேர் ஆஃப் எலக்ட்ரானை ஷேர் பண்ணாதான் இதுக்கு ரெண்டுக்கு 8 வருது. அப்போ இது இங்க 3 பேர் ஆஃப் எலக்ட்ரான் இது ஷேர் பண்ணாதான் அதுக்கு 8 இந்த கான்ஃபிகரேஷன் வருது. ஸோ இட் பிகம்ஸ் ட்ரிபிள் பாண்ட். ஓகேவா? ஓகே? ஸோ ஏன் டபுள் பாண்ட், ஏன் சிங்கிள் பாண்ட், டபுள் பாண்ட், ட்ரிபிள் பாண்ட்? ஒரு எலக்ட்ரானை ஷேர் பண்ணா இது, ரெண்டு எலக்ட்ரானை ஷேர் பண்ணுது, 3 எலக்ட்ரானையுமே ஷேர் பண்ணிக்குது. ஓகேவா? சரி. இப்போ பை பாண்ட் சிக்மா பாண்ட் எனக்கு தெரியுமா? அட்டி ரொட்டேஷன் வச்சு. ஓகே, வேற யாராவது படிச்சிருக்கீங்களா? ஓகேவா? ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வில் கோ. முடிச்சிட்டிங்களா? ஒன்றும் இல்லை, இது ஏன் டபுள் பாண்ட் ஏன் ட்ரிபிள் பாண்ட்ன்றது உங்களுக்கு மீனிங் புரியணும். டபுள் பாண்ட்னா ரெண்டு பேர் ஆஃப் எலக்ட்ரான் ஷேர் ஆகுது, ரெண்டு பேர் ஆஃப் எலக்ட்ரான். ஓகேவா? ட்ரிபிள் பாண்ட்னா 3 பேர் ஆஃப் எலக்ட்ரான் ஷேர் ஆகுது. ஸோ தட்ஸ் வை இட் இஸ் ட்ரிபிள் பாண்ட்.
ஓகே சரி கமா இட்ஸ் 3:15 ஐயோ நிறைய பார்க்கணும் ஓகேவா சரி நெக்ஸ்ட் வில் கோ இப்போ என்னென்ன பாருங்க இப்போ இது ரெண்டும் இந்த எலக்ட்ரானை ஷேர் பண்ணிக்கணுமா ரைட் இந்த ஒரு எலக்ட்ரானை இங்க இருக்கு இதோட p ஆர்பிட்டல்ல இருக்கு இன்னொரு குளோரினோட p ஆர்பிட்டல்ல இருக்கு ரைட்டா எலக்ட்ரான் இருக்கு இந்த ரெண்டு எலக்ட்ரானை அது they have to share அப்ப ஷேர் பண்ணும்போது பாத்தீங்கன்னா எப்படி இருக்கும் p ஆர்பிட்டல் என்ன ஷேப்ல இருக்கும் டம்பிள் ஷேப்ல இருக்கும் ஓகேவா அப்போ இந்த குளோரினோட p ஆர்பிட்டல் இது இந்த ஃபைனல் இது சொல்றேன் இந்த குளோரினோட p ஆர்பிட்டல் ஓகேவா அப்ப ஷேர் பண்ணிக்கணும்ன்றப்ப இங்க எப்படி ஷேர் பண்ணலாம் so they this two okay நார்மலா p ஆர்பிட்டல் இப்படி இருக்கும் தனித்தனியா இருக்கும் இந்த ஆட்டம்க்கு தனியா இந்த ஆட்டம்க்கு தனியா இப்படி இருக்கும் now they want to share ன்றப்போ ரெண்டு பக்கத்துல வந்து இந்த ரெண்டு எலக்ட்ரான் இங்க காமனா இருக்கும் ஓகேவா இந்த மாதிரி ஓகே the head to head that is ஒன்னு இப்படி ஓவர்லாப் ஆச்சுன்னா ஓகே ஃபர்ஸ்ட் இது ஒன்னு இப்படி ஓவர்லாப் பண்ணி இப்படி ஷேர் பண்ணிக்கலாம் ரைட்டா ஒன்னு இன்னொரு சாய்ஸ் எப்படி ஷேர் பண்ணலாம்னா இது ரெண்டும் பக்கத்துல புரியுதா இது ரெண்டும் பக்கத்துல இந்த அப்படியே புரியுது ரெண்டு ஆட்டம் இருக்கு இது ரெண்டும் பக்கத்துல வந்துட்டு புரியுதா நான் ஃபர்ஸ்ட் சொன்னது இது ரெண்டும் இப்படி ஷேர் பண்ணிக்கலாம் மேல கீழே வச்சு இப்படி ஷேர் பண்ணிக்கலாம் ஒன்று இன்னொன்னு இந்த ரெண்டு குளோரின் ஆட்டமும் பக்கத்துல வந்துட்டு இப்படி சைட்வேஸ் புரியுதா p ஆர்பிட்டல் இன்னொரு p ஆர்பிட்டல் இங்கேயும் ஷேர் பண்ணிக்கலாம் ரெண்டுத்துக்குமான டிஃபரன்ஸ் புரியுதா இது இப்படி இந்த ஒரு காமன் பாயிண்ட்ல ஷேர் பண்ணிக்குது இது இப்படி குரோமோசோம் அந்த கிராசிங் ஓவர் மாதிரி இப்படி மீட் பண்ணி இங்கேயும் ஷேர் பண்ணிக்குது ஸோ ரெண்டு பக்கத்துல வந்து இப்படி ஷேர் பண்ணிக்கிறாங்க அது அங்க எப்படி ஷேரிங்னா இங்க ஒரு p ஆர்பிட்டல் ஓகேவா இது இங்க இருக்குன்னா இங்க ஒரு p ஆர்பிட்டல் ரெண்டு ஒரு இடத்துல தான் மீட் பண்ணுது இது ஒரு டைப் ஆஃப் ஷேரிங் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் புரியுதா மேல ஒண்ணு போயிட்டு இந்த p ஆர்பிட்டல் இந்த p ஆர்பிட்டலும் இப்ப p ஆர்பிட்டல் ரெண்டு p ஆர்பிட்டல் எத்தனை இடத்துல மட்டும் தான் மீட் பண்ணுது ஒரு இடத்துல மட்டும் தான் மீட் பண்ணுது ஒரு இடத்துல மீட் பண்ணி ரெண்டும் காமனா எலக்ட்ரான்ஸை ஷேர் பண்ணிக்குது இந்த மாதிரி ஷேர் பண்ணி பாண்ட் ஃபார்ம் பண்ணா that is known as sigma bond இந்த மாதிரி ஃபார்ம் பண்ணி ஒரு இடத்துல மட்டும் மீட் பண்ணி பாண்ட் ஃபார்ம் ஆச்சுன்னா that is known as sigma bond அப்படி இல்லாம இப்படி சைட்வைஸ்ல வந்து ரெண்டு இடத்துல இப்படி மீட் பண்ணி எலக்ட்ரானை ஷேர் பண்ணிக்கிட்டா this is known as pi bond ஓகே ஒண்ணு இது என்னன்னா இது ஹெட் டு ஹெட் ஓவர்லாப்பிங் இது வந்து லேட்டரல் ஓவர்லாப்பிங் ஓகே அப்ப இங்க வந்து எத்தனை இடத்துல பாயிண்ட் டச் பண்ணும் ரெண்டு இடத்துல டச் பண்ணும் இங்க ஒரு இடத்துல தான் டச் பண்ணும் ஓகேவா இது எப்படி சொல்லுவாங்கன்னா டெக்னிக்கலா only one electronic cloud here it is two electronic cloud அப்படின்னா ஒன்றும் இல்லை ரெண்டு இடத்துல மீட் பண்ணி ஷேர் பண்ணிக்குது புரியுதா காட் இட் ஒன்றும் கிடையாது ரெண்டும் இந்த எலக்ட்ரான்ஸை ஷேர் பண்ணணும் எப்படி ஷேர் பண்ணலாம்னா ரெண்டு விதமா ஷேர் பண்ணலாம் இங்க நான் ஃபர்ஸ்ட் காமிச்ச மாதிரி இப்படி மேல வந்துட்டு இதோட p ஆர்பிட்டல் இதோட p ஆர்பிட்டல் இப்படி கொலைட் ஆகி இங்க ஷேர் பண்ணிக்கலாம் ஒன்னு இல்லையா இந்த மாதிரி ரெண்டும் பக்கத்துல வந்துட்டு இப்படி லேட்டரலா கொலைட் பண்ணிக்கலாம் ரைட் I'll put it once again see இந்த ரெண்டு p ஆர்பிட்டலும் மீட் பண்ணணும் அவ்வளவுதான் அதான் நம்மளோட பர்பஸ் இல்லையா இந்த இதுல வந்து இந்த p ஆர்பிட்டல்ல ஒரு எலக்ட்ரான் இருக்கு இன்னொரு குளோரின் ஆட்டம்ல அதோட p ஆர்பிட்டல்ல இன்னொரு எலக்ட்ரான் இருக்கு இப்போ என்ன பண்ணோம் இதுங்க ரெண்டும் இந்த எலக்ட்ரானை ஷேர் பண்ணிக்கணும் ஓகேவா வாட் they can do is இது ரெண்டும் இப்படி மீட் பண்ணிக்கலாம் ஒரு இடத்துல இப்படி கொலைட் பண்ணி இப்படி மீட் பண்ணிக்கலாம் this is known as sigma bond இது வரும் அப்படி இல்லாம இப்படி இருக்கு இப்படியும் இதுங்க மீட் பண்ணலாம் ரைட்டா அப்ப ரெண்டு இடத்துல எலக்ட்ரான் ஷேர் ஆகும் this is known as pi bond okay so the technical term is this is
linear overlapping, this is lateral overlapping. ஓகேவா? சரி. இப்போ என்னன்னா கமான் சீக்கிரம். புரியுதா? Are able to follow, right? எலக்ட்ரானிக் இது ஒன்றும் இல்லை. இப்போ இது ரெண்டும் நீங்கள் ஷேர் பண்ணிக்கும் இல்லையா? இப்போ இது ரெண்டும் இப்படி இந்த பி மர்ஜ் ஆகி 2 எலக்ட்ரானிக் இருக்கும் இல்லையா? திஸ் ஸ்பேஸ் இஸ் நோன் அஸ் எலக்ட்ரானிக் கிளவுட். அப்போ இந்த இடத்துல ஒரு எலக்ட்ரானிக் கிளவுட் தான் இருக்கும் இப்படி ஃபார்ம் பண்ணும்போது. பட் இப்படி லேட்டரலா இது மீட் பண்ணும்போது, புரியுதா? லேட்டரலா மீட் பண்ணும்போது 2 எலக்ட்ரானிக் கிளவுட்ஸ் ஆர் ஃபார்ம். இங்கேயும் எலக்ட்ரான் ஷேர் பண்ணிது, இங்கேயும் ஷேர் பண்ணிக்குது. 2 எலக்ட்ரானிக் கிளவுட்ஸ் ஆர் ஃபார்ம். அவ்வளவுதான். ஓகேவா? சரி, கமான் டைம் ஆகுது. ஓகே சார், நவ் த நமக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ என்ன இதுன்னா, whenever a single bond is formed, okay, whenever a single bond is formed, it is always a sigma bond. புரியுதா? இது சிக்மா, இது பை இல்லையா? whenever a single, இப்போ இங்க பாத்தீங்கன்னா C single bond Cl single bond Cl இல்லையா? அப்போ இதுல இது ரெண்டு எலக்ட்ரான்ஸ் எப்படி தான் ஷேர் பண்ணிருக்கோம்? இந்த மெத்தட்ல தான் ஷேர் பண்ணிருக்கோம். திஸ் இஸ் தி சிக்மா பாண்ட். இந்த மெத்தட்ல தான் இது ஷேர் பண்ணிருக்கோம். சிங்கிள் பாண்டா இருக்கும்போது, புரியுதா? ரெண்டு எலிமெண்ட்ஸ்க்குள்ள கோவேலன்ட் பாண்ட் சிங்கிள் பாண்டா இருக்கும்போது how they will share the electron is through this model, that is the sigma bond form பண்ணி தான் they will share the electrons. whenever it is double bond or triple bond இருக்கும்போது, okay, whenever it is double bond or triple bond, one bond is single sigma bond, double bond form இது ரெண்டும் புரியுதா? இது இதுவும் ஷேர் பண்ண, இது இதுவும் ஷேர் பண்ணும். அப்போ இந்த ஒரு p ஆர்பிட்டல் எப்படி ஷேர் பண்ணிக்கும்? சிக்மா மாடல்லையும் ஒரு p ஆர்பிட்டல் பை மாடல்லையும் ஷேர் பண்ணிக்கும். புரியுதா? இங்க இந்த ரெண்டு p ஆர்பிட்டலும் எலக்ட்ரான்ஸை ஷேர் பண்ணும். இந்த p ஆர்பிட்டல், இந்த p ஆர்பிட்டல், இந்த p ஆர்பிட்டல், இந்த p ஆர்பிட்டல் ஷேர் பண்ணும். ஷேர் பண்ணும்போது one p orbital will follow the sigma model and one p orbital will follow the pi model. ஓகேவா? the same way அடுத்து ட்ரிபிள் பாண்ட் வரும்போது, புரியுதா? இந்த மூணு p ஆர்பிட்டலும் எலக்ட்ரான்ஸை ஷேர் பண்ணும். got it? see simple. இந்த p ஆர்பிட்டல் இந்த p ஆர்பிட்டல் மீட் பண்ணிக்கணும், அவ்வளவுதான். இல்லையா? இது இந்த p ஆர்பிட்டல் ரெண்டும் மீட் பண்ணும். இதோட p ஆர்பிட்டல் இதோட p ஆர்பிட்டல் மீட் பண்ணும். இதோட p ஆர்பிட்டல் இதோட p ஆர்பிட்டல் மீட் பண்ணும். மீட் பண்ணா ஷேர் பண்ணிக்கும். அது எப்படி மீட் பண்ணுது அப்படின்றதான் क्वेश्चन. if it is double bond இருந்தாக்கா, இதுல இந்த ரெண்டு p ஆர்பிட்டலும் நம்ம கிரீன்ல போடுறோம் பாருங்க. how it will meet? இந்த p ஆர்பிட்டல் இந்த p ஆர்பிட்டல் இப்படி மீட் பண்ணிக்கும். it will be sigma bond, ரைட்டா? இது ரெண்டும் எப்படி மீட் பண்ணிக்கும்? இப்படி மீட் பண்ணிக்கும். ஒரு சிக்மா ஒரு பை. whenever it is triple bond, ஓகேவா, one will be only one will be sigma. இந்த ஒண்ணு மட்டும் தான் இப்படி இங்க மீட் பண்ணிக்கும். மீதி ரெண்டும் இப்படி இப்படி, இது ரெண்டும் இப்படி 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 இப்படி. so whenever it is, so எதுக்கு சொல்ல வரேன்னா, இது ஒரு பாண்டா இருக்கும்போது it is always a sigma bond. ரெண்டு பாண்டா இருக்கும்போது எப்படி பண்ணா, ஒரு சிக்மா ஒரு பை இப்படி பண்ணும். மூணா இருக்கும்போது ஒரு சிக்மா ரெண்டு பை. ஓகேவா? சோ ஆல்வேஸ் சிக்மா பாண்ட் ஒன்று தான் ஃபார்ம் ஆகுது, மீதி எல்லாமே பை பாண்ட் தான். ஓகேவா? அண்டர்ஸ்டுட்? சோ உங்களுக்கு இதுவே கேட்கலாம், இன் N2 molecule how many sigma bond and how many pi bond? ஓகேவா? அதுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் என்ன தெரிஞ்சிருக்கணும், N2க்கு எத்தனை பாண்ட்னு கண்டுபிடிக்கணும். N2க்கு ட்ரிபிள் பாண்ட். ட்ரிபிள் பாண்ட்னா இட் இஸ் ஆல்வேஸ் ஒரு பாண்ட் தான் சிக்மா பாண்டா இருக்கும், மீதி எல்லாமே இட் இஸ் கோயிங் டு பி a double bond, சாரி பை பாண்ட். ஓகேவா? சரி, அடுத்து இந்த क्वेश्चन அடிக்கடி எக்ஸாம்ல கேட்டிருக்கா, how many sigma bond and pi bond in benzene? ஓகேவா? இந்த क्वेश्चन அடிக்கடி வந்திருக்கு. பென்சீன்ல எத்தனை சிக்மா பாண்ட் அண்ட் எத்தனை பை பாண்ட்? பென்சீனோட ஸ்ட்ரக்சர் என்ன? ஃபார்முலா C6H6. எப்படி வரையணும்? ஓகேவா? this is the structure of benzene. 6 கார்பன், 6 கார்பனுக்கும் 6 ஹைட்ரஜன்.
ரைட்டா? This is the structure of benzene. இதான் ஸ்ட்ரக்சர் ஆஃப் பென்சீன். ஆக்சுவலாக உங்களுக்கு ஸ்ட்ரக்சர்லாம் கொடுக்க மாட்டான். கொஸ்டின் வந்து ரொம்ப வர்பலா நம்பர் ஆஃப் சிக்மா பாண்ட் அண்ட் பை பாண்ட் இன் பென்சீன் இஸ். சொல்லுங்க பார்ப்போம், இதில் எத்தனை சிக்மா பாண்ட் எத்தனை பை பாண்ட்? இதை சொன்னீங்கன்னா நீங்கள் கான்செப்ட் புரிஞ்சுட்டீங்கன்னு அர்த்தம். இதான் மாலிகூல். இப்படி கொடுக்க மாட்டான், இது மட்டும் தான், இது கூட கொடுக்க மாட்டான். பென்சீன் வேர்ட்ஸ் தான் கொடுப்பா. ஸோ நான் உங்களுக்கு இவ்வளோ சிம்பிளிஃபை பண்ணிட்டேன். டெல் மீ ஹவு மெனி சிக்மா பாண்ட் அண்ட் ஹவு மெனி பை பாண்ட். இது ஒரு எஸ்எஸ்சி கொஸ்டின். 9 சிக்மா பாண்ட். ஓகே, சரி, நீங்க சொல்ற நம்பர்ஸ் எல்லாத்தையும் எழுதுறேன். சிக்மா பை. ஸோ மோகன்ஸ் ஆன்சர் இஸ் 9 சிக்மா அண்ட் 3 பை பாண்ட். சரி, அப்புறம் சொல்லுங்க, கரெக்ட் ஆன்சர் வரைக்கும் எழுதிட்டே இருக்கும். மோகன் ஆல்மோஸ்ட் நியர்ட் இட். 12 சிக்மா பாண்ட் 3 pi bond. Okay, இதான் கரெக்ட். சிம்பிள். See, whenever it is a single bond, it is always sigma bond. Simple logic. Whenever it is a single bond, it is always a sigma bond. இல்ல எத்தனை சிங்கிள் பாண்ட் இருக்கு? ஒரு இது டபுள் பாண்ட்ல ஃபர்ஸ்ட் ஒரு சிங்கிள் பாண்ட் மட்டும் எடுத்துப்போம். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12. 12 சிங்கிள் பாண்ட் இருக்கு. அப்போ 12 சிக்மா பாண்ட். டபுள் பாண்ட் இருக்கும்போது டபுள் பாண்ட் இடத்துல ஒன்னு சிக்மா கொஷன், இன்னொன்னு ஆட்டோமேட்டிக்கா பை தான் இல்லையா? அப்போ இது வந்து இது ஒரு பை, இது ஒரு பை, இது ஒரு பை, 3 பை பாண்ட்ஸ். சிம்பிள். ஓகேவா? ஸோ உங்களுக்கு ஒரு இந்த மாதிரி மாலிகுல் கொடுத்தாங்கன்னா இந்த மாதிரி வரைஞ்சிட்டு யூ ஃபைன். ஸோ 12 சிக்மா பாண்ட் அண்ட் 3 பை பாண்ட் இன் பென்சீன் மாலிகுல். ஓகேவா? அருண், இவ்வளோ பெருசாக பென்சின் போட்டால் நிறைய நோட்டு தேவைப்படும். கீழே கீழே வரணும்ல. ஹெக்ஸாகனல் ஸ்ட்ரக்சர். ஓகேவா? கோவலன்ட் பாண்ட் அண்ட் அயானிக் பாண்ட் அண்ட் கோவலன்ட் பாண்ட் எப்படி ஃபார்ம் ஆகுது பார்த்தோம் இல்லையா? ஸோ ரெண்டுத்துக்குமான ப்ராப்பர்ட்டிஸ் என்ன? ஸோ இந்த மாதிரி ஃபார்ம் ஆன மாலிகுல்ஸோட ப்ராப்பர்ட்டிஸ் எப்படி இருக்கும்? சோடியம் குளோரைட் பார்த்தோம், குளோரின் கேஸ் பார்த்தோம் இல்லையா? ரெண்டுத்துக்குமான மாலிகுல் டிஃபரன்ஸ், ஐ மீன் ப்ராப்பர்ட்டிஸ் எப்படி டிஃப்ரெண்டா இருக்கும்? அயானிக் பாண்டால ஃபார்ம் ஆன ஒரு காம்பவுண்டு, கோவலன்ட் பாண்டால ஃபார்ம் ஆன ஒரு காம்பவுண்ட், இவங்களுக்கான வாட் இஸ் த டிஃபரன்ஸ் இன் ப்ராப்பர்ட்டிஸ்? ஓகேவா? ஸோ த டிஃபரன்ஸ் பிட்வீன் electrovalent or ionic bond and covalent bond கான டிஃபரன்ஸ் என்ன? ஓகேவா? ஃபர்ஸ்ட் these compounds இந்த covalent bondல ஃபார்ம் ஆன compounds. ஓகே, எக்ஸாம்பிள் என்ன பார்த்தோம்? NaCl, இந்த Cl2H2O, இந்த மாதிரி compounds இல்லையா? டிஃபரன்ஸ் பார்த்து ஃபர்ஸ்ட் திங் இஸ் இந்த மாதிரி இதுல ஃபார்ம் ஆன compounds they have very high boiling point and very high melting point. Okay, their boiling point and melting point is very high, whereas in the covalent bonds ku low boiling point and melting point. Okay va? ஏனா இல்ல எந்த பாண்ட் உடைக்கிறது ரொம்ப ஈஸி? கோவலன்ட் பாண்ட் யா அயானிக் பாண்ட் யா? கோவலன்ட் பாண்ட் உடைக்கிறது புரியுதா? தட் இஸ் NaCl சிங்கிள் பாண்ட் ஒன்று இருக்கு, Cl சிங்கிள் பாண்ட் Cl இருக்கு. ஓகேவா? இப்போ நான் ஹீட் எனர்ஜி கொடுத்தா இந்த பாண்ட் வந்து உடைஞ்சு ரெண்டு தனித்தனியா போயிடும். அப்ப இதுல எதை உடைக்கிறது ஈஸி? இதை உடைக்கிறது தான் ஈஸி. இதை உடைக்கிறது ஐ மீன் இதை உடைக்கிறதுக்கு நான் நிறைய எனர்ஜி கொடுக்கணும். ஏன்னா எப்படி இருக்கு, இதுல என்ன பண்ணிடுச்சு, இதுல இருந்து ஒரு எலக்ட்ரானை இதுக்கு கொடுத்துருச்சு, இதுல இருந்து ஒரு எலக்ட்ரான் இங்க ஜம்ப் ஆயிடுச்சு. அதை நான் திரும்ப இங்க கொண்டு வரணும்னா ஐ நீட் மோர் ஹீட் எனர்ஜி. இந்த குளோரினை நிறைய ஹீட் பண்ணாதான் இந்த எலக்ட்ரான் திரும்ப இதுக்கு ஜம்ப் ஆகும். அப்போ எனக்கு ஆப்வியஸ்லி பாயிலிங் பாயிண்ட்
அப்போ ஹீட் பண்ணும்போது பாயிலிங் பாயிண்ட் அதிகமாகும். ஏன்னா நிறைய எனர்ஜி கொடுத்தாலும் இந்த எலக்ட்ரான் திரும்ப ரிவர்ட் ஆகி அது ரெண்டையும் உடைக்க முடியும். பட் இது அப்படி கிடையாது. இது என்ன பண்ணுது? ரெண்டும் ஷேர் தான் பண்ணுது. தே ஆர் ஜஸ்ட் ஷேரிங். அப்போ கொஞ்சம் எனர்ஜி கொடுத்தாலே போதும், ரெண்டும் தனித்தனியா இது வேலை பார்த்துக்கும், இது தனியாக வேலை பார்த்துக்கும். ஓகேவா? Got it? சரி. ஸோ ஹை பாயிலிங் பாயிண்ட் மெல்டிங் பாயிண்ட், லோ பாயிலிங் பாயிண்ட் மெல்டிங் பாயிண்ட். அடுத்து சொல்யூபிலிட்டின்னு பார்த்தீங்கன்னா solubility simple. So இதை ஞாபகம் வச்சுட்டே சொல்லலாம். வாட்டர் இஸ் soluble in salt is soluble, NaCl is soluble in water. solubility பார்க்கும்போது they are soluble in polar solvents. What is this polar solventங்கிறத நான் சொல்றேன். Or they are soluble in polar solvents like water, but they are insoluble in polar solvents. But they are insoluble in non-polar solvents. என்ன non-polar solvents? Like acetone, benzene. இந்த மாதிரி solventsலாம் they are not soluble. ஓகேவா? benzene, CCl4, calcium tetrachloride. இந்த மாதிரி non-polar solventsலாம் they are insoluble, but they are soluble in polar solvents. இதுக்கு வந்து அப்படியே ரிவர்ஸ். Insoluble in polar solvents, soluble in non-polar solvents. ஓகே, இதோட அப்படியே ரிவர்ஸ். insoluble, இங்க soluble. Third property, electrical conductivity. ஓகே, solubility பார்த்துட்டோம். அடுத்த ஃபீச்சர், இந்த எலக்ட்ரோவைலன்ட் காம்பவுண்ட்ஸ்லாம் கரண்ட், எலக்ட்ரிக்கல் கண்டக்டிவிட்டி, கரண்ட்டை கண்டக்ட் பண்ணுமா அப்படின்னு பார்க்கும்போது சாலிடா இருந்துச்சுன்னா, when they are in solid form they are very good conductor of electricity. That is sodium chloride சாலிடா இருக்கும்போது they are very good conductor of electricity. பட் அதுவே நீங்க லிக்விடாவோ கேஸோ மாத்திட்டீங்கன்னா it becomes poor conductor. Okay, here the covalent compounds are conducted when they are poor conductor of electricity except ஒரே ஒரு compound, except graphite. Okay va? So all the polar compounds they are very poor conductor of electricity, exception being graphite. Okay, graphite a covalent compound, அது மட்டும் தான் electricity conduct பண்ணுது. All the other covalent compounds are poor conductor of electricity. Okay va? So next is ஐயோ நீ நிறைய இருக்கு. கமான் உங்களுக்கு 6 மணி வரைக்கும் கிளாஸ். ஏதாவது பஸ் இருக்கா? பஸ்லயே வரீங்க? எங்கிருந்து? அரியூர்ல இருந்தா வரீங்க? பட் அரியூருக்கு பஸ் இருக்கு. அரியூருக்கு அந்த பஸ் ஸ்டாண்ட் போயிட்டா போயிடலாம். மதுரைப்பேட் பஸ் எல்லாமே போகும் இல்லையா? ஓகே சரி, முடிச்சிடலாம். ஓகேவா? சரி, அடுத்து நெக்ஸ்ட் இஸ் ஓகேவா, பாண்டிங் என்னென்ன பார்த்தோம்? ionic or covalent bond, ionic or electrovalent bond, covalent bond என்னென்ன டிஃபரன்ஸ் பார்த்துட்டோம். இது தேர்ட் என்ன பார்த்தோம்? கோஆர்டினேட் பாண்ட். ஓகே, பாண்டிங்ல தேர்ட் டைப் ஆஃப் பாண்டிங் இஸ் கோஆர்டினேட்டிங் பாண்ட். ஓகே, and next we'll see that. ஓகே, தேர்ட் டைப் ஆஃப் பாண்ட் பார்த்தோம் இல்லையா? கோஆர்டினேட் பாண்ட். ஒன்றும் கிடையாது, இதுவும் டைப் ஆஃப் கோவலன்ட் பாண்ட் தான். இப்போ இது இப்போ பார்க்க போகிறது எல்லாமே டைப் ஆஃப் கோவலன்ட், இதுவும் கோவலன்ட் பாண்ட் தான். பட் என்ன டிஃபரன்ஸ்னா, கோவலன்ட் பாண்ட்ல நம்ம என்ன பார்த்தோம்? ஷேரிங் ஆஃப் எலக்ட்ரான்ஸ்ல ரெண்டுமே கான்ட்ரிபியூட் பண்ணுது, ரைட்டா? இப்போ குளோரின் எப்படி வந்தது? இதுல இருந்து ஒரு எலக்ட்ரான், இதுல இருந்து ஒரு எலக்ட்ரான் ஷேர் பண்ணிக்கிச்சு. ஆக்சிஜன் எப்படி ஷேர் ஆச்சு?
இதுல இருந்து 2 எலக்ட்ரான், இதுல இருந்து 2 எலக்ட்ரான். they share இல்லையா? ஸோ ரெண்டுமே கான்ட்ரிபியூட் பண்ணுது. இந்த கோஆர்டினேட் பாண்டுன்றது இந்த மாதிரி 2 எலமெண்ட் ஷேர் பண்ணிக்கும், 2 ஆட்டம்ஸ் ஷேர் பண்ணிக்கும். பட் இந்த 2 எலக்ட்ரானுமே இந்த எலக்ட்ரானை யார் மட்டும் தான் டொனேட் பண்ணுவா? ஒரே ஒரு ஆட்டம் மட்டும் டொனேட் பண்ணும். புரியுதா? நார்மலா கோவலன்ட் பாண்ட்ல என்னாச்சு? தே போத் மியூச்சுவலி ஷேர்ட். நீ ஒரு எலக்ட்ரான் கூட நான் ஒரு எலக்ட்ரான் தரேன். இந்த 2 ஆக்சிஜன், நீ 2 எலக்ட்ரான் கூட நான் 2 எலக்ட்ரான் தரேன். 2 பேரும் காமனா ஷேர் பண்ணிட்டாங்க. பட் அப்படி இல்லாம ஒரே ஒரு ஆட்டம் மட்டும் will donate its electron. ஓகேவா? புரியுதா? ஒரு ஆட்டம் மட்டும் ஷேர் பண்ணிக்கும். Such type of bond is known as coordinate bond. Okay, where only one atom shares the electron. Normal covalent bond என்னாச்சு? Both the atoms share the electrons. Okay, but here only one atom shares the electron. இப்போ பாத்தீங்கன்னா ஞாபகம் இருக்கா? 12th இப்படி பிராக்கெட் போட்டு எழுதுவோமே, ஞாபகம் இருக்கா? கோஆர்டினேஷன் காம்பவுண்ட்ஸ்னே ஒரு சாப்டர்ல கோஆர்டினேஷன் காம்பவுண்ட் அதுதான் அது. ஓகேவா? சரி, இப்போ என்னன்னா பாருங்க, அமோனியா NH3 ஃபார்ம் ஆயிருக்குல்ல, இது எப்படி ஃபார்ம் ஆயிருக்கும்? 1s2 2s2 2p3, ரைட்டா? 2p3 எப்படி இருந்திருக்கும்? எப்படி இருந்திருக்குமா? அது ஒன்றும் இல்லை, நைட்ரஜனோட எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் எழுதியிருக்கேன். இப்போ இது NH3 மாறுது, எப்படி மாறி இருக்கும்? ஓகேவா? NH3 எப்படி மாறி இருக்கும்? ஒவ்வொன்றும் ஒரு ஹைட்ரஜன் கூட ஒரு ஹைட்ரஜனுக்கு ஒரு எலக்ட்ரான் இருந்திருக்கும். அப்போ 3 ஹைட்ரஜன் கூட சேர்ந்துருச்சு, ரைட்டா? இப்போ என்ன ஸ்டேபிள் கான்ஃபிகரேஷன் வந்துருச்சா? 5 6 7 8. ஸோ இட் பிகம்ஸ், இப்போ என்ன மாலிக்யூல் இது? NH3 மாறிடுச்சு, ரைட்டா? அமோனியா 3 ஹைட்ரஜன் கூட இது 3 ஷேர் ஆயிருக்கும். அப்போ எப்படி ஃபார்ம் ஆயிருக்கும்? ஃபர்ஸ்ட் ரெண்டும் ஒரு சிக்மா பாண்டா இருக்கும், மீது 2 பை பாண்டா இருக்கும். ஓகேவா? சரி, இட் பிகம்ஸ் NH3, ரைட்டா? இப்போ அதுதான் இந்த இது கூட இது 3 பாண்ட் ஆயிடுச்சு, இது 3 பாண்ட் ஆயிடுச்சு, ரைட்டா? இப்போ இந்த அமோனியால கடைசி ஷெல்ல இன்னும் என்ன இருக்கு? 2 எலக்ட்ரான் அப்படியே இருக்கு. இது 3 ஃபார்ம் ஆயிடுச்சு. இது ஃபுல்லா வேலன்ஸ் எலக்ட்ரான் இல்லையா? இது ஃபுல்லாவே லாஸ்ட் ஷெல்ல இருக்கிற வேலன்ஸ் எலக்ட்ரான். 2s2 2p3 வந்து வேலன்ஸ் எலக்ட்ரான். அதுல இந்த p3 வந்து 3 ஹைட்ரஜன் கூட கம்பைன் ஆகி ஸ்டேபிள் ஆயிடுச்சு, ஃபுல்லா ஆர்பிட் ஃபில் ஆயிடுச்சு. இப்போ எக்ஸ்போஸ்டா இருக்கிறது இந்த ரெண்டு எலக்ட்ரான் will be exposed. ஓகேவா? now what it will do is, இந்த 2 எலக்ட்ரான் it will share with one more hydrogen. H plus அயானா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு H plus அயான் இருக்கு. இதுக்கு வந்து எலக்ட்ரானே இல்ல, H பிளஸ்ன்றப்போ அதுக்கு எலக்ட்ரான் இல்லை, ஏன்னா ஹைட்ரஜனுக்கு ஒரே ஒரு எலக்ட்ரான் தான் இருக்கு, அதையும் எடுத்தாச்சு. அப்போ this molecule is known as, பொதுவாக கேட்டையான் ஹைட்ரஜனுக்கு எலக்ட்ரான் எடுத்துட்டோம்னா புரோட்டான். ஓகே, திஸ் இஸ் புரோட்டான். திஸ் மாலிக்யூல் இஸ் நார்மலா புரோட்டான்னா என்ன? நார்மலா புரோட்டான்ங்கிறது பாசிட்டிவ் சார்ஜ் இருக்கிறது இல்லையா? அப்ப இங்க என்ன மட்டும் தான் இருக்கு? புரோட்டான் மட்டும் தான் இருக்கு. ஏன்னா ஹைட்ரஜனுக்கு நார்மலா ஒரு புரோட்டான் ஒரு எலக்ட்ரான் இருந்தா அது ஹைட்ரஜன். அதுல இருந்து ஒரு எலக்ட்ரான் எடுத்துட்டோம். எஸ், வாட் யூ செட் இஸ் ரைட், இட் பிகம்ஸ் நவ கேட்டையான். பட் இதை மட்டும் பார்த்தா இது என்ன மட்டும் தான் இருக்கு? புரோட்டான் மட்டும் தான் இருக்கு. அதனால இந்த ஓகேவா, ஹைட்ரஜன் in which electron is removed is also known as proton. Is nothing but a proton. Okay va? சரி, இப்போ இதுல now what it will do is, this will share its two electron. இப்போ இது இந்த 2s2 ல 2 எலக்ட்ரான் இருக்குல, இது கூட ஷேர் பண்ணிக்கிச்சு. ஃபைன். இப்போ இந்த 2 எலக்ட்ரான் இருக்கு, it will share this 2 electrons with this hydrogen H plus ion. அப்போ இது வரைக்கும் என்னவா இருந்தது? NH3 ஆ இருந்தது. இப்போ என்ன ஆயிடுச்சு? NH4 ஆயிடுச்சு, NH4 plus ன்னு ஆயிடுச்சு. this type of bond, இதுல இருந்து இந்த எலக்ட்ரான் கான்ட்ரிபியூஷன் வரல, புரியுதா? நார்மலா கோவலன்ட் பாண்ட்ன்றப்போ இது ஒரு எலக்ட்ரானை கொடுக்கும், இது ரெண்டு காமனா ஷேர் பண்ணும். அப்படி பண்ணாம இந்த ஒரே ஒரு எலிமெண்ட் மட்டும் இட் இஸ் ஷேரிங். இப்போ எப்படி வந்துரும்னா, இது வந்து இப்போ இதான் இந்த மாலிக்யூல் அப்படின்னா இந்த 2 எலக்ட்ரான் இங்க இருக்கும், புரியுதா? இங்க இருக்கிற இங்க சுத்திட்டு இருக்கும், இது இங்க வந்துடும் H plus proton. அப்ப this electron will be shared by this.
புரியுதா? சோ தட் என்னாச்சு, இந்த ஹைட்ரஜனுக்கு ஒரு ஸ்டெபிலிட்டி வந்துதா? புரியுதா? ஒன்றும் இல்லை, இல்லை கஷ்டப்பட ஒண்ணுமே இல்லை. என்ன பாபு, ஹைட்ரஜனுக்கு எப்படி ஸ்டெபிலிட்டி வந்ததுன்னா, ஹைட்ரஜனோட அந்த ஆக்டெட் ரூலுக்கு போய் சி, ஒரு புரோட்டான் ஒரு எலக்ட்ரான் இருக்கிறப்ப ஸ்டேபிள். இப்போ நம்ம என்ன பண்ணிட்டோம், இந்த எலக்ட்ரானே எடுத்துட்டோம். இப்போ நவ் இட் இஸ் அன்ஸ்டேபிள், ரைட்டா? இப்போ என்ன பண்ணுதுன்னா, இது என்ன பண்ணுது, நியர்பை இந்த, ஸோ இந்த மாலிகுல் புரிஞ்சுதா? திஸ் மாலிகுல் அண்டர்ஸ்டுட், ரைட்? இது வந்து நார்மலா ஒரு நைட்ரஜனும் 3 ஹைட்ரஜனும் சேர்ந்து ஃபார்ம் ஆகிற ஒரு கோவேலன்ட் பாண்ட். நைட்ரஜனுக்கு 3, இந்த ஹைட்ரஜன் 3 சேர்ந்து இப்படி 8 ஃபார்ம் ஆயிடுச்சு. ஸோ இட் பிகம்ஸ் NH3, அமோனியா. NH3 வந்துருச்சு. ஸ்டேபிள் ஆயிடுச்சு, அது பிரச்சனை இல்லை. இட் இஸ் ஸ்டேபிள், இட் இஸ் ஸ்டேபிள். இப்போ இதுக்கு இது வந்து ஹெல்ப் பண்ணுது. ஓகே, திஸ் ஹஸ் பிகம் ஸ்டேபிள். நவ் இட் இஸ் ஃபைண்டிங் ஒன், நவ் திஸ் மாலிகுல் இஸ் ஃபைண்டிங் ஒன் ஹைட்ரஜன் which is unstable. ஏன்னா அதுல இருந்து ஒரு எலக்ட்ரானும் போயிடுச்சு. இட் இஸ் H+ அயானா இருக்கு. Now what it can do, இப்போ இதுல என்ன இருக்கு, அவுட்டர் ஆர்பிட்டல்ல இன்னும் 2 எலக்ட்ரான் இருக்கு. ஓகே, இது ஸ்டேபிள் தான், இதுக்கு எந்த பிரச்சனை, இதுக்கு தேவையே இல்லை. This is very stable. But what it can do is it can share this 2 electron with this. இந்த மாலிகுல் அப்படியே அட்ராக்ட் பண்ணி, நீங்க வா, நான் என்னோட 2 எலக்ட்ரானும் உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன். இந்த 2 எலக்ட்ரான் இந்த ஹைட்ரஜன்ல ஃபிட் ஆகுமா? ஏன் ஆகாது? ஆகும். 1s தானே, 1sல எத்தனை ஃபிட் ஆகும்? 2 ஃபிட் ஆகும்ல. ஹைட்ரஜனை சுத்தி 1 ஒரு k மட்டும் இருக்கு, kல s மட்டும் இருக்கும். sல 2 எலக்ட்ரானை ஃபிட் பண்ண முடியும். அப்போ வா, உன்னோட s ஆர்பிட்டலை இதை நீ ஷேர் பண்ணிக்கோ. அப்போ so that this also becomes, this got stability. Okay, by this way this got, இதுக்கு இது வேணாலும் போயிட்டாலும் இதுக்கு எந்த பாதிப்பும் இல்லை. This is stable தான், but this is sharing its electron with it. This kind of bond is known as coordinate bond. Okay, இது எப்படி ரெப்ரசென்ட் பண்ணணும்னா, இது இப்படி எழுதிட்டு ஆரோ மார்க் போட்டு H+ அப்படின்னு போட்டோம்னா இது இப்படி தான் ரெப்ரசென்ட் பண்ணும். திஸ் கோஆர்டினேஷன் காம்பவுண்ட். திஸ் மீன்ஸ் இந்த நைட்ரஜன் இதோட 2 எலக்ட்ரானையும் இது கூட ஷேர் பண்ணிக்கும். நான் அப்படி ஷேர் பண்ணும்போது இதுக்கு ஸ்டெபிலிட்டி கிடைக்குது. ஓகே, திஸ் இஸ் கோஆர்டினேட் பாண்ட் வேர் 2 மாலிகுலும் ஷேர், ஒன்லி one molecule shares its electron with the other molecule. Okay va? So the coordinate bond is also known as dative bonds. Okay va? Then next type of bond, அடுத்து என்ன bond பார்த்தோம்? ஹைட்ரஜன் பாண்ட் இல்லையா? சரி, அது பார்க்கறதுக்கு முன்னாடி யூ ஷுட் நோ வாட் இஸ் ஹைட்ரஜன் பாண்ட் அப்படின்னா, புரியுதா? சி, ரொம்ப மெனக்கெட்டு பார்த்துட்டு இருக்கோம், டைம் எடுத்து படம் போட்டு பார்த்துட்டு இருக்கோம். ஸோ யூ ஷுட் அண்டர்ஸ்டாண்ட். அயோனிக் பாண்ட், கோவலன்ட் பாண்ட், கோஆர்டினேட் பாண்ட். அயோனிக் பாண்ட் கம்ப்ளீட் ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் எலக்ட்ரான், ஒரு ஆட்டம்ல இன்னொரு ஆட்டம் கம்ப்ளீட்டா போயிடும். கோவலன்ட் பாண்ட்ல தே ஜஸ்ட் ஷேர் பண்ணும்போது மியூச்சுவல் ஷேரிங். நீ ஒரு எலக்ட்ரான் கொடுத்தா நான் ஒரு எலக்ட்ரான் கொடுப்பேன், நீ 2 கொடுத்தா நான் 2 கொடுப்பேன். தட் இஸ் கோவலன்ட் பாண்ட். அந்த கோவலன்ட் பாண்ட்ல இந்த டைப் ஆஃப் சொல்லிக்கலாம். கோஆர்டினேட் பாண்ட்ங்கிறது இதே மாதிரி தான் 2 ஷேர் பண்ணிக்கும். பட் என்ன, ஷேரிங் வந்து கம்ஸ் ஃப்ரம் ஒன்லி ஒன் ஆட்டம். ஒரு ஆட்டம் மட்டும் தான் ஷேர் பண்ணிக்கும், இன்னொரு ஆட்டம் வந்து கான்ட்ரிபியூஷன் கிடையாது. தட் இஸ் known as coordinate bond. Then the next type of bond is hydrogen bonding. Hydrogen bonding. ஓகேவா? சீக்கிரம் முடிங்க. அது MCQ ஷேர் பண்ணிருந்தேனே பாத்தீங்களா? ஓகே, ட்ரை டு சால்வ் இட். ஓகே, நம்ம இதை வச்சு சால்வ் பண்ணிடலாம் எல்லாத்தையும். ஓகேவா? டிஷ்யூ பேப்பர் யூஸ் பண்றேன், கம்ஃபர்டபுளா இருக்கா? ஓகே, சரி. ஓகேவா? ஹைட்ரஜன் பாண்ட் நெக்ஸ்ட் டைப் ஆஃப் பாண்ட். ஸோ இது போகிறதுக்கு முன்னாடி யூ ஷுட் நோ கோவலன்ட் பாண்ட்ல ஒரு டைப் பார்த்தோமே, நான் போலார் கோவலன்ட் பாண்ட். என்னது? சாரி, போலார் கோவலன்ட் பாண்ட் பிட்வீன் டூ, ஓகே, dissimilar. ஓகே, டூ dissimilar காம்பவுண்ட்ஸ் குள்ள ஃபார்ம் ஆனா தட் இஸ் known as polar covalent bond. ஓகேவா? ஸோ அதுக்கு எக்ஸாம்பிள் என்ன பார்த்தோம்? வாட்டர் பார்த்தோமா, HCl, வாட்டர், அதெல்லாம் வந்து பார்த்தோம் இல்லையா? லெட்ஸ் டேக் an example of water. ஓகே, H2O இல்ல, H2O.
ஓகேவா? இப்படிதான் ஃபார்ம் ஆகும். சரி, ஓகே. Shall we see? ஓகேவா? ஸோ அந்த ஓகே, லெட்ஸ் டேக் an எக்ஸாம்பிள் ஆஃப் வாட்டர். வாட்டரில் கோவலன்ட் பாண்ட் எப்படி ஃபார்ம் ஆயிருக்கும்? ஒரு ஆக்சிஜன் மாலிக்யூல், அது கூட வந்து என்ன ஃபார்ம் அட்டாச் ஆச்சு? ரெண்டு ஹைட்ரஜன் வந்து அட்டாச் ஆச்சு. இதுதான் ஒரு வாட்டர் மாலிக்யூல். ஓகே, ஹைட்ரஜன் ஹைட்ரஜன். ஸோ இதோட ஒரு எலக்ட்ரான் இங்கே ஷேர் பண்ணிக்கும், ஒரு எலக்ட்ரான் ஷேர் பண்ணிக்கும். இது அவுட்டரில் 6 எலக்ட்ரான் இருக்கும். ஸோ டோட்டல் 6, 7, 8 எலக்ட்ரான் ஸ்டெபிலிட்டி. ரைட்டா? இதுதான் வாட்டர் மாலிக்யூல். ஓகேவா? இப்போ என்ன ஆகும்னா, ஓகே, இப்போ என்ன ஆகும்னா, இப்போ இந்த ஹைட்ரஜனுக்கு இங்கே சென்டராக ஒரு புரோட்டான் இருக்கும். ஓகே, நான் வெளியில் போட்டுடுறேன். இதுக்கு இங்கே ஒரு புரோட்டான் இருக்குமா? இதுக்கு இங்கே ஒரு புரோட்டான் இருக்குமா? ஓகே, இதுக்கு எத்தனை புரோட்டான் இருக்கும்? 6ஆ? ஏன் 8 புரோட்டான்ஸ் இருக்கும். புரோட்டான் எல்லாமே நான் அவுட்டர் எலக்ட்ரான் மட்டும் தான் வரைஞ்சிருக்கேன். ஓகேவா? அவுட்டர் உள்ள வந்து 8 புரோட்டான்ஸ் இருக்கும். இதுக்கு ஒரு புரோட்டான் தான் இருக்கும், இதுக்கு ஒரு புரோட்டான் தான் இருக்கும். ரைட்டா? ஏன்னா ஒன்றும் இல்லை, ஆக்சிஜனோட அட்டாமிக் நம்பர் 8. தட் மீன்ஸ் உள்ள 8 புரோட்டான், இங்க ஒரு 2, இங்க ஒரு 6 இருக்கும் எலக்ட்ரான்ஸ். நான் இந்த அவுட்டர் ஷெல்லை மட்டும் வரைஞ்சிருக்கேன். ஓகேவா? தட்ஸ் இட். இப்போ என்ன ஆகும்னா, இங்க 8 புரோட்டான் இருக்குன்றதுனால திஸ் இஸ் வெரி ஸ்ட்ராங். புரோட்டான்ஸ் ஆர் பாசிட்டிவ்லி சார்ஜ் இல்லையா? பாசிட்டிவ் சார்ஜ்ன்றப்போ ஆக்சுவல் ரூல் படி கோவலன்ட் பாண்ட்ல என்ன பண்ணணும்னா, இந்த இந்த எலக்ட்ரானை வந்து இட் ஷுட் பி ஷேர்டு காமன், ரெண்டுத்துக்கும் காமனாக தான் இருக்கணும். அப்போ அதான் கோவலன்ட் பாண்டில் ரெண்டுத்துக்கும் காமனாக ஷேர் பண்ணால் தான் இது 8 ஆகுது. காமனாக தான் ஷேர் பண்ணணும். பட் இந்த புரோட்டான்ஸாக இங்கே 8 புரோட்டான் இருக்கு. தேர் ஆல் 8 புரோட்டான் இருப்போ பாசிட்டிவ் சார்ஜ். ஸோ அந்த 8 புரோட்டான் என்ன பண்ணுன்னா, தே வில் அட்ராக்ட் திஸ் எலக்ட்ரான் டுவோர்ட்ஸ் திஸ் மாலிக்யூல். இந்த எலக்ட்ரானை, இந்த ஷேர் பண்ணிட்டு இருக்கிற எலக்ட்ரானை தன்னோட ஆர்பிட், இது உள்ள இருக்கிற மற்ற ஆர்பிட்ஸ்குள்ளே இது இழுத்துக்கும். ஓகேவா? இப்போ அசியூம் தட் இப்போ இன்னும் தன்னோட ஆர்பிட்குள்ள உள்ள இழுத்துக்கும் போது இது என்னவாயிடும்? இந்த ஹைட்ரஜன் என்னவாயிடும்? ஹைட்ரஜனுக்கு பாசிட்டிவ் சார்ஜ் வந்துடும். ஏன்னா இதுக்கு இந்த எலக்ட்ரான் இதோட ஆர்பிட்லேயே காமனா சுத்திட்டு இருக்கும் போது இது நியூட்ரல் சார்ஜ். ஒரு புரோட்டான் இருக்கும், ஒரு எலக்ட்ரான் இருக்கும். பட் இங்க உள்ள 8 புரோட்டான் இருக்கு இந்த ஆக்சிஜன்ல. இந்த ஆக்சிஜன்ல 8 புரோட்டான் இருக்குன்றதுனால என்ன பண்ணும்? இட்ஸ் வெரி ஸ்ட்ராங். அந்த எலக்ட்ரானை தன்னோட ஷெல்லுக்குள்ள உள்ள இழுத்துக்க பார்க்கும். இட் வில் அட்ராக்ட் தட் எலக்ட்ரான். அப்போ இந்த எலக்ட்ரான் இங்க இருந்து இப்படி ஜம்ப் பண்ணி இதுக்குள்ள போயிடும். அப்போ திஸ் பிகம்ஸ் என்ன ஆயிடும்? இதுக்கு பாசிட்டிவ் சார்ஜ் ஆயிடும். ஓகே, இது உள்ள போயிடும்னா பர்மனெண்டா உள்ள போயிடாது. இட்ஸ் ஜம்ப்ஸ் அண்ட் இது ஓகே போயிட்டு போயிட்டு வந்துட்டு இருக்கும் அந்த மாதிரி. பட் இது ஸ்ட்ராங் பவர் தான் உள்ள இழுத்துக்கும். ஓகே, இது இப்போ H+ ஆயிடுச்சு. அதே மாதிரி இதுவும் இந்த இதை உள்ள இழுக்கும். அப்போ இந்த எலக்ட்ரான் உள்ள ஜம்ப் ஆயிடும். அப்போ திஸ் பிகம்ஸ் H+. ரைட்டா? இதே மாதிரி இன்னொரு வாட்டர் மாலிக்யூல், ஒரு ஆக்சிஜன், ஒரு ஹைட்ரஜன், ஒரு இதுல இதே மாதிரி இது அப்சர்வ் பண்ணிக்குமா? இட் பிகம்ஸ் H+, இட் பிகம்ஸ் H+. சரி, இந்த O என்ன ஆகும்? இந்த O என்ன ஆகும்? இப்போ இட் பிகம்ஸ் சார்ஜ் ஆஃப் திஸ் O நெகட்டிவ் ஆயிடும். ஏன்னா இந்த புரோட்டான் வந்து இந்த இன்னொரு 2 எலக்ட்ரான் எக்ஸஸா தனக்குள்ள இழுத்துக்குது. அப்போ திஸ் ஆக்சிஜன் பிகம்ஸ் நெகட்டிவ் சார்ஜ். ரைட்டா? த சேம் வே இன்னொரு மாலிக்யூல் இதே மாதிரி இந்த ஆக்சிஜன்ல இருக்கிற புரோட்டான் இதை இழுத்துக்கும், இதை இழுத்துக்கும். திஸ் ஆக்சிஜன் பிகம்ஸ் நெகட்டிவ். ரைட்டா? அதே மாதிரி இன்னொரு ஆக்சிஜன், இன்னொரு ஹைட்ரஜன், ஹைட்ரஜன். அப்போ வாட்டர் மாலிகுல் எல்லாத்துலயுமே இந்த ஆக்சிஜன் வந்து நெகட்டிவாகவும் ஹைட்ரஜன் எல்லாம் பாசிட்டிவாகவும் இருக்கும். ஏன்னு தெரியுதா? ஏன்னா இது சின்ன இதுக்கு கம்பேர் பண்ணும்போது இது 1:8. இதுக்கு ஒரு எலக்ட்ரானா இதுக்கு 8 எலக்ட்ரான், இதுக்கு ஒரு புரோட்டானா அதுக்கு 8 புரோட்டான். அப்போ இட் இஸ் மோர் பவர்ஃபுல் டு அட்டாக் வித் எலக்ட்ரான் இது. ஸோ இப்போ என்ன ஆகும்னா, இது பாசிட்டிவ், இது நெகட்டிவ். இங்க இருக்கிற ஹைட்ரஜன் எல்லாம் என்னவா இருக்கு? பாசிட்டிவா இருக்கு. Now what will happen is this positive and negative will form a bond. ஒரு weak force. Positive negative will attract, right? So this positive, இந்த ஹைட்ரஜன் இந்த பாசிட்டிவ், இந்த ஓட்டல் இருக்கிற இந்த ஆக்சிஜன் நெகட்டிவ் will attract. This will attract. இந்த மாதிரி நிறைய மாலிகுல்ஸ் இருக்கும் இல்லையா? இன்னொரு ஆக்சிஜன் இருக்கும், இன்னொரு ஹைட்ரஜன் இருக்கும். O நெகட்டிவ், H+, H+. அப்ப என்ன ஆகும்? இந்த H இதுக்குள்ள ஒரு அட்ராக்ஷன். இந்த மாதிரி இருக்கிற எல்லா மாலிகுல்ஸ்க்குமே என்ன ஆகும்? They will form an attraction. That is known as hydrogen bonding. புரியுதா? whenever hydrogen வந்து வேற ஒரு காம்பவுண்ட் கூட
என்ன ஃபார்ம் ஆகுது? கோவலன்ட் பாண்ட் ஃபார்ம் பண்ணும்போது ஓகேவா, டியூ டு டிஃபரன்ஸ் இன் சைஸ் ஹைட்ரஜன் எலக்ட்ரானை அந்த பெரிய ஆட்டம் எடுத்துக்கும். அப்போ ஹைட்ரஜன் பாசிட்டிவாகவும் அந்த பெரிய ஆட்டம் நெகட்டிவாகவும் ஆகிடும். அப்போ ஒரு ப்ளஸ் மைனஸ், இதே மாதிரி எல்லா மாலிகுலும் இந்த மாதிரி எக்ஸிஸ்ட் ஆகும்போது இந்த ப்ளஸ் மைனஸ்க்குள்ள ஒரு கனெக்ஷன் வரும். திஸ் இஸ் நோன் அஸ் ஹைட்ரஜன் பாண்டிங். ஓகேவா? சரி, அதுக்கு போகிறதுக்கு முன்னாடி இது தெரிஞ்சுக்கோங்க. இதே வாட்டர் மாதிரியே இன்னொரு மாலிகுல் தான் H2S. What is H2S? ஹைட்ரஜன் சல்ஃபைடு. ஓகேவா? H2O மாதிரி தான் H2S, இதே மாதிரி தான் ஃபார்ம் ஆகும். ஒரு S மாலிகுல், இது வந்து S, இதுல ஒரு ஹைட்ரஜன், இதுல ஒரு ஹைட்ரஜன், H2S. ஓகேவா? அப்ப அந்த H2S மாலிகுல்ஸ் எப்படி இருக்கும்? இதே மாதிரி தான், ஒரு பெரிய S, அது கூட ரெண்டு H. ஓகேவா? இப்படி இருக்கும். ஓகேவா? நல்ல கவனிங்க. பட் இது H2O, இது H2S, ஒன்றும் டிஃபரன்ஸ் இல்லை. ஆக்சிஜனுக்கு பதில் சல்ஃபர் இருக்கு. வாட் இஸ் த பிசிக்கல் நேச்சர்? H2O is liquid, H2S is gas, hydrogen sulfide gas. Hydrogen sulfide is a gas, water is a liquid. எதனால இருக்கும்? புரியுதா? ரெண்டும் காமன். H2Oக்கு பதில் H2S இருக்கு, மற்றபடி ஸ்ட்ரக்சர்லாம் அதே மாதிரி தான் இருக்கு. பட் நீங்க பிசிக்கல் நேச்சர் பாத்தீங்கன்னா அது லிக்விடா இருக்கு, இது சாலிடா இருக்கு. என்ன டிஃபரன்ஸ்னா ஒன்றும் கிடையாது. அதுல அந்த ஹைட்ரஜன் பாண்டிங் இருக்கும், இதுல இந்த ஹைட்ரஜன் பாண்டிங் இல்லை. இந்த ஒரு மாலிகுலும் தனித்தனியா இருக்கு. ஸோ இட் இஸ் கேஷியஸ். புரியுதா? வாட்டர் லிக்விடா இருக்கிறதுக்கு காரணம் எதனால? பிகாஸ் ஆஃப் திஸ் ஹைட்ரஜன் பாண்ட். ஓகேவா? சரி, அப்ப ஏன் சார் இதுல ஹைட்ரஜன் பாண்ட் ஃபார்ம் ஆகல? என்ன வீக்கா இருக்கு? ஹைட்ரஜன் பாண்ட் இல்லாததுனால அது கேஸா இல்ல. சாரி, ஆமா, ஹைட்ரஜன் பாண்ட் இல்லாததுனால அது கேஸா இருக்கு. கேஸா இருக்குன்றதுனால ஹைட்ரஜன் பாண்ட் இல்லாம இல்ல. புரியுதா? ஹைட்ரஜன் பாண்ட் இல்ல, அதனால அது கேஸா இருக்கு. ஓகே, நீங்க எப்படி சொல்லுங்க சார், அது லிக்விடா இருக்கறனால அதுல ஹைட்ரஜன் பாண்டிங் இருக்கு, அப்படி சொல்லக்கூடாது. புரியுதா? ரெண்டுமே இதுதான். இதுல ஹைட்ரஜன் பாண்டிங் இருக்கு, அதனால அது லிக்விடா இருக்கு. ஏன்னா பாண்ட் இருக்கும்போது ஒன்னு அட்ராக்ட் பண்ணிக்கும், அது லிக்விட் ஸ்டேட்ல மெயின்டைன் பண்ணிக்கும். இதே வாட்டர் இதெல்லாம் பிரேக் பண்ணிட்டீங்கன்னா என்ன ஆயிடும்? ஒவ்வொன்றும் தனித்தனியா பறக்கும். Evaporation is nothing but you are breaking this bond. ஹீட் பண்ணும்போது இந்த ரெட் கலர் பாண்ட் எல்லாம் பிரேக் பண்ணிட்டீங்கன்னா ஒரு H2O மாலிகுலும் தனித்தனியா ஆவியா பறக்குது. அதுதான் evaporation. ஓகேவா? இதனால என்னன்னா ஒன்றும் கிடையாது. இந்த இடத்துல அந்த ஹைட்ரஜன் பாண்ட் ஏன் ஃபார்ம் ஆகல? சிம்பிளா சொல்லுங்க. இங்க ஃபார்ம் ஆனதுக்கு என்ன காரணம்? இது பாசிட்டிவ் ஆனதுனால தான் ஃபார்ம் ஆச்சு. அப்ப பாசிட்டிவ் ஆச்சுன்னா என்ன பண்ணுது? இந்த ஆக்சிஜன் வந்து இந்த எலக்ட்ரானை தன்னை நோக்கி இருக்கிறதுனால இது பாசிட்டிவ் ஆகுது. பட் இங்க என்ன பண்ணல? அந்த சல்ஃபர் வந்து தன்னை நோக்கி இருக்கலாம், அதனால இது ஹைட்ரஜனாவே இருக்கு, அது சல்ஃபராவே இருக்கு. அந்த பாசிட்டிவ் நெகட்டிவ்ன்றது கிரியேட் ஆகல. இந்த சல்ஃபர் அது ரெண்டும் காமனா ஓகே அக்ரிமெண்ட் படி நம்ம ஜஸ்ட் ஷேர் பண்ணிப்போம். ஐ வில் நாட் அட்ராக்ட் யுவர்ஸ். நீ தனியா இருந்துக்கோ, நான் தனியா இருந்துக்கோ. அது பாசிட்டிவ் நெகட்டிவ் சார்ஜ் கிரியேட் ஆகல. பட் வேற இது வந்து தன்னை நோக்கி அட்ராக்ட் பண்றதுனால அந்த பாசிட்டிவ் நெகட்டிவ் டிஃபரன்ஸ் வந்துருச்சு. இதுல இருந்து அடுத்த என்ன பாயிண்ட்னா, இந்த மாதிரி எந்தெந்த எலிமெண்ட் எல்லாம் இந்த மாதிரி ஷேர் பண்ணியிருக்கும் போது அதோட எலக்ட்ரான்ஸை ஷேர் அட்ராக்ட் பண்ணுதோ such elements are known as சொல்லக்கூடாது. such இந்த மாதிரி இதுக்கு இந்த ப்ராப்பர்ட்டி இருக்கு இல்லையா, இந்த ப்ராப்பர்ட்டி இஸ் known as electronegativity. this property is known as electronegativity. ஓகேவா? அப்போ ஆக்சிஜனுக்கு எலக்ட்ரோநெகட்டிவிட்டி இருக்குன்றதுனால தான் அது அட்ராக்ட் பண்ணி இதை பாசிட்டிவ் ஆகிட்டு அது தன்னை நெகட்டிவ் ஆக்கிக்குது. எலக்ட்ரோநெகட்டிவிட்டி தன்னை நெகட்டிவ் ஆகி, பட் இதுக்கு அந்த ப்ராப்பர்ட்டி இல்ல. ஓகேவா? புரியுதா? காட் இட்? ஸோ ஏன் H2S கேஸா இருக்கு, இது இதுவா இருக்குன்னா திஸ் இஸ் த டிஃபரன்ஸ். அது போறதுக்கு முன்னாடி வாட் இஸ் ஹைட்ரஜன் பாண்டிங்? ஸோ whenever, இப்போ ஹைட்ரஜன் பாண்டிங்கோட ஆக்சுவல் டெஃபினிஷன், whenever hydrogen forms a covalent bond with a electronegative element. புரியுதா? எலக்ட்ரோநெகட்டிவ் எலிமெண்ட். இப்போ சல்ஃபர் கூட ஃபார்ம் ஆச்சுன்னா எந்த பிரச்சனையும் இல்லை, ஏன்னா சல்ஃபர் இஸ் நாட் a electronegative element. Oxygen is a electronegative element. So whenever hydrogen forms a bond with the electronegative element, the shared electron is pulled towards that electronegative element. As a result, hydrogen becomes positive and this element becomes negative. அப்போ இந்த மாதிரி எல்லா மாலிகுலும் இருக்கும்போது அது ஒன்றுத்துக்கு ஒன்று அட்ராக்ஷன். தட் இஸ் நோன் அஸ்
the hydrogen bonding. Okay va? Actually இதுவே ஒரு question. Why H2S is gas, H2O is liquid? Because of this hydrogen bonding. புரியுதா? ஸோ இதெல்லாம் நம்ம அடுத்து தெரிஞ்சுக்கிட்டது what is electronegativity. Electronegativity is the tendency of an element to attract the electrons of other atom. புரோட்டான்ஸ் அட்ராக்ட் பண்ண முடியாது, ஏன்னா அது இதை தாண்டி அதில் அட்ராக்ட் பண்ண முடியாது. எலக்ட்ரான்ஸ் தான் அட்ராக்ட், புரியுதா? புரோட்டான்ஸ் நீங்க சொல்றது வேற ஏதாவது, இது வந்து எலக்ட்ரோ பாசிட்டிவிட்டின்னு, அதாவது இப்போ எப்படி சொல்றது, இதோ இதோ அப்படியே ரிவர்ஸா சொல்லிக்க வேண்டியதுதான். ஆக்சிஜனுக்கு எலக்ட்ரோ நெகட்டிவிட்டி இஸ் ஹை அப்படின்னா எலக்ட்ரோ பாசிட்டிவிட்டி இஸ் லோ. ஓகேவா? எலக்ட்ரோ நெகட்டிவிட்டி இஸ் லெஸ்னாக்கா எலக்ட்ரோ பாசிட்டிவிட்டி இஸ் லோ. இதுக்கு எலக்ட்ரோ நெகட்டிவிட்டி இஸ் லோ, பாசிட்டிவிட்டி இஸ் ஹை, அவ்வளவுதான். ஓகேவா? சரி, நிறைய பேர் ஹரிஷ் புரியுதா? ஓகே, சமயத்தில் உங்களுக்கு ஓவர்லோட் பண்ணணும்னு தோணுது, ஆனால் இது சொல்லலைன்னா இது புரியவும் புரியாது. யூ கேனாட் அண்டர்ஸ்டாண்ட் வாட் இஸ் ஹைட்ரஜன் பாண்டிங் ஃபார்ம். சி டெஃபினேஷனாக சொல்கிறேன். when you know a covalent bond is formed between so and so, ஒன்றுமே புரியாது. ஓகேவா? ஓகே, the example for this electronegative இது எல்லாம் பார்த்தீங்கன்னா ஆக்சிஜன், குளோரின், ஃப்ளோரின், புரோமின், அயோடின், இது எல்லாமே என்னதான், இது எல்லாமே ஹைலி எலக்ட்ரோ நெகட்டிவ் எலிமெண்ட்ஸ். அப்ப இது கூட ஹைட்ரஜன் பாண்ட் ஃபார்ம் ஆச்சுன்னா என்ன ஆகும்? இந்த மாதிரி வந்து ஹைட்ரஜன் பாண்டிங் ஃபார்ம் ஆகும். ஒன்றும் இல்லை, இப்போ பாருங்க, புரோமின் இஸ் எலக்ட்ரோ நெகட்டிவ். அப்போ H2Br ஒன்று ஃபார்ம் ஆச்சுன்னா எப்படி இருக்கும்? Br ஒரு H இப்படி இருக்குமா? புரோமின் என்ன சொல்லிட்டோம்? புரோமின் இஸ் எலக்ட்ரோ நெகட்டிவ்னு சொல்லிட்டோம். அப்போ என்ன ஆகிடும்? இந்த எலக்ட்ரான் இதை அட்ராக்ட் பண்ணிக்கும், புரோமின் நெகட்டிவாகவும் பாசிட்டிவாகவும் ஆகிடும். அதே மாதிரி இன்னொரு புரோமின்ல H+H+ ஆகிடும். அப்போ இதுவும் பாண்ட் ஃபார்ம் ஆகும். திஸ் இஸ் ஹைட்ரஜன் பாண்டிங். ஓகேவா? பல பேருக்கு கண்ணை கட்டுதுன்னு நினைக்கிறேன். சரி, shall we have a break? 6 வரைக்கும் முடியாது, 6 வரைக்கும் முடியாது, 5க்கு முடிச்சிருவோம். 5 or 5:15. நீ எத்தனை மணிக்கு கிளம்பணும்? ஆமாம்மா, ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட். இல்லை, நீங்கள் எப்போ கிளம்பணும்? 5னா ஓகேவா? சரி, பஸ் ஸ்டாண்ட் போயிட்டு போவீங்களா? எங்க பஸ் ஸ்டாண்ட்ல விட்டுருவாரு? ஓ சரி சரி. இல்லை தெரியும் அவன். நானும் வீக்கெண்டில் கடலூர் போவேன். ஸோ நீங்கன்னா பழைய பஸ் ஸ்டாண்ட் போயிட்டீங்கன்னா அங்கே உங்களுக்கு சீட் கிடைக்கலாம். அங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணும் போதே வேணா கிடைக்கலாம். சரி, ஓகே, கமான். ஓகேவா? So chemical bonding, so difference between bond, இது. So next concept is very important, oxidation and reduction. பிரேக்கா? ஸோ இவங்க தான் கிளம்ப பண்ணாங்க, பிரேக் இல்லாமல் பண்ணலான்னு பார்த்தேன். இல்லை, பிரேக் வச்சுக்கலாமா? சரி, பிரேக். சரி, ஓகே, வில் ஹேவ் பிரேக். சரி, பட் சீக்கிரம் வந்துடுங்க. ஆக்சுவலாக என்னன்னா, அது இதுதான் எலக்ட்ரோ நெகட்டிவ் எலமெண்ட்னு சொல்ல முடியாது. அது வந்து இட்ஸ் எ ரிலேட்டிவ் கேரக்டர். நம்ம அது பீரியாடிக் டேபிள் பார்க்கும்போது பார்ப்போம். புரியுதா? அது வேல்யூ 0 to 4 வரைக்கும் ரேஞ்ச் ஆகும். 0ன்றப்போ லீஸ்ட் எலக்ட்ரோ நெகட்டிவ், 4ன்றப்போ மேக்ஸிமம் எலக்ட்ரோ நெகட்டிவ். இட்ஸ் எ ரேஞ்ச்.
இதுதான் எலக்ட்ரோ பாசிட்டிவ், இதுதான் எலக்ட்ரோ நெகட்டிவ்னு ஸ்ட்ரிக்டாக சொல்லிட முடியாது. பீரியாடிக் டேபிள் பார்க்கும்போது அது எது லீஸ்ட் எலக்ட்ரோ நெகட்டிவ், எது மோஸ்ட் எலக்ட்ரோ நெகட்டிவ்னு சொல்லுவோம்.